بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين رب زدني علما رب اشرح لي صدري ويسر لي أمري اللهم علمني ما ينفعني وانفعني بما علمتني وزدني علما. கவனிங்க, அல்ஹம்துலில்லாஹ், சென்ற அமர்விலே ரஹ்மத்தான ரமதான் என்ற அந்த தலைப்பின் கீழ் ரமதான் மாதத்துடைய சட்டங்களை நாம் படித்து வந்தோம். ரமதானை எப்படி ஆரம்பிப்பது, நோன்பினுடைய நியத், நோன்பினுடைய ருக்குன்கள், இப்படியாக தொடர்ந்து நாம் படித்து வந்து, அதாவது இன்ஷா அல்லாஹ் இன்று மூன்றாவது சட்ட விளக்கம், நோன்பை முறிக்கின்ற காரியங்கள். நோன்பை முறிக்கின்ற காரியங்கள் இன்ஷா அல்லாஹ் நாம் படிக்க இருக்கின்றோம். அதாவது 36வது பக்கத்திலிருந்து, அல் ஃபிக்ஹுல் முயஸ்ஸர் இந்த நூலிலிருந்து 36வது பக்கத்திலிருந்து நாம் படிக்க இருக்கின்றோம். கவனியுங்கள், நோன்பை முறித்து நோன்பை வீணாக்கி விடுகின்ற காரியங்கள். முதலாவதாக, வேண்டுமென்றே உண்பது குடிப்பது. வேண்டுமென்றே உண்பது குடிப்பது. ஒருவர் தான் நோன்பிருப்பதை அறிந்து கொண்டே அறிந்த நிலையில், அதாவது மறதியில் இல்லாமல் வேண்டுமென்றே சாப்பிட்டு விட்டாலோ அல்லது குடித்து விட்டாலோ அவருடைய நோன்பு முறிந்துவிடும். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனுடைய 2வது அத்தியாயத்தின் 187வது வசனத்தில் சொல்கிறான், வகுலு வஷ்ரபு ஹத்தா யதபய்யன லக்குமுல் ஹைத்துல் அபியது மினல் ஹைத்தில் அஸ்வதி. நீங்கள் உண்ணுங்கள், பருகுங்கள், எதுவரை? கருப்பு நூலிலிருந்து வெள்ளை நூல் தெளிவாகிற வரை. அதாவது சஹர் முடிவதற்குள் நீங்கள் உண்ணுவதை குடிப்பதை நிறுத்தி கொள்ளுங்கள். பிறகு ஃபஜ்ரிலிருந்து நோன்பை ஆரம்பித்து சும்ம அத்திம்மு சியாம இலல் லைல், நோன்பை நீங்கள் பூர்த்தி செய்யுங்கள் இரவு வரை. ஆக நோன்பு என்பது உண்பதிலிருந்தும் குடிப்பதிலிருந்தும் நம்மை தடுத்து கொள்வது. ஆகவே இந்த ஒரு செயல் நேரடியாக குர்ஆனிலே சொல்லப்பட்ட ஒன்று. இதை ஒருவர் வேண்டுமென்ற நிலையில், அதாவது அம்தன் என்று அரபியிலே சொல்வார்கள், அதுபோன்று நினைவிருக்கும் நிலையிலே இதை செய்து விடுவாரேயானால் அவருடைய நோன்பு முறிந்துவிடும். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸிலே சொல்கிறார்கள். அது என்ன, ஏன் இந்த ஹதீஸை நம்ம கொண்டு வர்றோம்? அப்போ வேண்டுமென்றே என்று சொல்லும் பொழுது ஒரு மனிதர் தவறுதலாக செய்துவிட்டாலோ மறதியாக செய்துவிட்டாலோ அவர் மீது குற்றமில்லை, அவருடைய நோன்பு முறியாது. அன் அபீ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு قال قال رسول الله صلى الله عليه وسلم من نسي وهو صائم فأكل أو شرب فليتم صومه فإنما أطعمه الله وسقاه. رواه مسلم رحمه الله. யார் தான் நோன்பாளியாக இருக்கும்போது மறந்து சாப்பிட்டு விடுவாரோ, யார் தான் நோன்பாளியாக இருக்கும்போது மறந்துவிட்டு அவர் சாப்பிட்டு விடுவாரோ அல்லது குடித்து விடுவாரோ, நோ ப்ராப்ளம். ஃபல் யுதிம்ம ஸௌமஹு, அவர் தன்னுடைய நோன்பை நிறைவு செய்து கொள்ளட்டும். ஃபஇன்னமா அத்அமஹுல்லாஹு, ஃபஇன்னமா அத்அமஹுல்லாஹு, அவருக்கு உணவளித்ததெல்லாம் அல்லாஹு தஆலா தான், அவருக்கு அல்லாஹ் தான் உணவளித்தான். வஸகாஹு, அல்லாஹ் தான் அவருக்கு நீர் குடிக்க கொடுத்தான். அப்போ இந்த மறதி என்பது அவர் புறத்திலிருந்து ஏற்பட்டதல்ல. ஏற்கனவே நம்ம பல ஹதீஸ் படிச்சிருக்கிறோம். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டார்கள், என்னுடைய உம்மத்திலிருந்து மறதியும் தவறும் மன்னிக்கப்பட்டு விட்டது என்பதாக. ஆகவே யார் வேண்டுமென்ற நிலையில் தான் நோன்பிருப்பதை அறிந்து கொண்டே வேண்டுமென்றே ஒருவர் சாப்பிடுவாரோ குடிப்பாரோ அவர் தன்னுடைய நோன்பை முறித்து விட்டார். அதே போல கணவன் மனைவி வீடு கூடுவது, இதுவும் நோன்பை முறித்துவிடக்கூடிய ஒரு பெரிய ஒரு செயலாக இருக்கும். சரி, இப்போ ஒரு மனிதர் சாப்பிட்றதுக்கும் குடிக்கிறதுக்கும், அதே போல் இந்த ஜிமா என்ற இந்த உறவு கொள்வதற்கும் இடையில வித்தியாசம் இருக்குது. இதனாலையும் நோன்பு முறிஞ்சிடும். ஆனால் இதற்காக வேண்டி அவர் நோன்பை கதாவும் செய்ய வேண்டும், கஃபாரா குற்ற பரிகாரமும் கொடுக்க வேண்டும். ரெண்டுமே நோன்பை முறிக்கக்கூடிய செயல்தான். உண்பதும் குடிப்பதும் எப்படி நோன்பை முறிக்குமோ அதே போல் ஜிமா இதுவும் நோன்பை முறிக்கும். ஆனால் ஜிமா வேண்டுமென்றே ஒருவர் செய்து நோன்பை முறித்து விடுவாரானால் அதற்காக அவர் தௌபா இஸ்திக்ஃபாரும் செய்ய வேண்டும், நோன்பை கதாவும் செய்ய வேண்டும், கஃபாராவும் கொடுக்க வேண்டும். அந்த கஃபாரா என்ன? ஓர் அடிமையை உரிமையிட வேண்டும்.
அதற்கு அவரிடம் வசதி இல்லை என்றால் அவர் தொடர்ந்து ஒரு நாள் கூட இடைவெளி விடாமல் 2 மாதங்கள் நோன்பு நோற்க வேண்டும். 60 நாள் கிடையாது, 2 மாதம். அது அரபி மாத கணக்குப்படி எந்த மாதம் ஆரம்பிக்கிறாரோ, பிறை 1 ஆரம்பிச்சாருன்னு சொன்னால் அந்த மாதம் முடிகிற வரைக்கும், அப்புறம் அடுத்த மாதம் ஆரம்பித்து முடிகிற வரைக்கும், அல்லது இடையில ஆரம்பிக்கிறாருன்னு சொன்னால் இப்போ எந்த மாதம் ஆரம்பித்தாரோ அந்த மாதம் பிறை 29ஆக இருந்தால் அடுத்த மாதத்தோடு சேர்த்து 29 நாள் கணக்காயிருச்சுன்னா, இப்போ உதாரணத்துக்கு பிறை 15 ஆரம்பிக்கிறார், ஷாபானுக்கு முன்னாடி ஜுமாதுல் ரபியுல் அவ்வல் ரபியுல் ஆஹிர், இப்போ ரபியுல் அவ்வல் ஆரம்பிக்கிறார், ரபியுல் அவ்வல் 15 ஆரம்பிக்கிறார், ரபியுல் அவ்வல் 15 அந்த ரபியுல் அவ்வல் மாதம் 29 முடிஞ்சு ரபியுல் ஆஹிர் ஆரம்பிச்சிருது. இப்போ ரபியுல் ஆஹிரில் 14 நோன்பு வச்சுட்டாருன்னு சொன்னால் 29 ஒரு மாதம் முடிஞ்சிருச்சு. இப்போ திரும்ப ரபியுல் ஆஹிருடைய அந்த 16லேருந்து அவர் கணக்கிட்டே வர்றாரு. ரபியுல் ஆஹிர் மாதமும் உங்களுக்கு 29 முடிஞ்சிருச்சுன்னு சொன்னால் அப்போ அடுத்த மாதத்துலேருந்து 14 நாள் நோன்பு வச்சு உங்களுக்கு அந்த 29 நாளில் 2 மாதத்தை முடிச்சிடணும். அப்போ மாதத்தை நாம் எந்த மாதத்தில் நோன்பு ஆரம்பிக்கிறோமோ அந்த மாதம் 30 நாளில் முடிஞ்சால் அது நம்ம 30 நோன்பு கணக்கு வச்சுக்கணும் ஒரு மாதத்துக்கு. அந்த மாதம் 29 முடிஞ்சிருச்சுன்னு சொன்னால் 29 நாள் மாதத்துக்கு கணக்கு எடுத்துக்கணும். ஒரு மாதத்துக்கு 30 நாள் தான் என்று நிர்ணயம் கிடையாது. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அஷ்ஷஹ்ரு 99 யௌமன், மாதம் என்பது 29 நாட்களாகும். பிறையை பார்த்தால் நம்ம மாதத்தை 29 முடிச்சிடுவோம், பிறையை பார்க்கவில்லை என்றால் நம்ம மாதத்தை 30ஆக பூர்த்தி செய்வோம். ஸோ இதை நீங்கள் கவனத்தில் வைத்துக் கொள்ளணும். அப்போ யார் இந்த 2வது காரணமாகிய ஜிமாஐ கொண்டு நோன்பை வேண்டும் என்று முறித்து விடுகிறார்களோ அவர்கள் மீது கதாவும் இருக்கிறது, கஃபாராவும் இருக்கிறது. கஃபாரா என்ன? ஒரு அடிமையை உரிமையிட வேண்டும். அது முடியவில்லை என்றால் 2 மாதங்கள் தொடர்ந்து நோன்பு நோற்க வேண்டும். அதற்கும் அவருடைய உடலில் சக்தி இல்லை என்றால் அவர் 60 ஏழைகளுக்கு உணவளிக்க வேண்டும். ஒரே ஏழைக்கு 60 நாள் உணவளித்தாலும் சரி, அல்லது 60 ஏழைகளுக்கு ஒரே நாளில் உணவளித்தாலும் சரி, அல்லது ஒரு நாளும் ஒரு ஏழைக்கு வித்தியாசமாக மாறி மாறி கொடுத்து 60 ஏழைகளை பூர்த்தி செய்தாலும் சரி. இது இந்த 3ல் எந்த ஒன்று அவருக்கு இலகுவாக இருக்கிறதோ அதை அவர் முதலாவதாக அடிமை, அது முடியவில்லை என்றால் 2 மாதங்கள் நோன்பு, அதுவும் முடியவில்லை என்றால் அவர் 60 ஏழைகளுக்கு உணவளிக்க வேண்டும். அதாவது சத்தியத்தினுடைய நோன்பு கஃபாரால தான் தஹீர் இருக்கிறது, எதை வேணாலும் அவர் செய்யலாம். இதில் அப்படி கிடையாது. முதல்ல அடிமையை உரிமையிடுவது, அதற்கு வசதி இல்லை என்றால் அதாவது நோன்பு நோற்பது 2 மாதங்கள், அதற்கு அவரிடத்தில் வசதி இல்லை என்றால், அதாவது உடல் சக்தி இல்லை என்றால் அவர் 60 ஏழைகளுக்கு உணவளிப்பது. இது குறித்து ஒரு நீண்ட ஹதீஸ் வந்திருக்கிறது, பார்ப்போம். புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அறிவிக்கின்றார்கள், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மூலமாக, நாங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் உட்கார்ந்திருந்த போது திடீரென ஒரு மனிதர் வந்தார். அவர் சொன்னார், அல்லாஹ்வின் தூதரே, நான் நாசமாகிவிட்டேன், அழிந்து போய்விட்டேன், அதாவது பெரிய தவறு ஒன்றை செய்து விட்டேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு புரியலை. கேட்குறாங்க, மாலக்க, உனக்கு என்ன ஆனதுன்னு சொல்லி. அப்போ இந்த வார்த்தையிலிருந்து நாம் தெரிந்து கொள்ளலாம் அக்கீதாவுடைய ஒரு முக்கியமான விஷயத்தை. அதாவது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறைவான ஞானம் உள்ளவர்கள் இல்லை. குழப்பவாதிகள், பித்அத்வாதிகள், தர்காவை வணங்கக்கூடிய இந்த தரிகாவாதிகள் சொல்வது போல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறைவான ஞானம் உள்ளவர்கள் என்பது பொய். அது இஸ்லாமிய மார்க்கத்தில் இல்லாத ஒரு நம்பிக்கையாகும். இப்போ இந்த இடத்துல நான் நாசமாயிட்டேன், அழிந்து போயிட்டேன் என்று சொல்லும் பொழுது அவர் எதை குறித்து சொல்கிறார் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்கூட்டி தெரிந்திருக்குமே. ஆனால் மாலக்க, உனக்கு என்ன ஆனது என்று அவர்கள் கேட்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்ன நீ அழிந்து விட்டாய், நாசமாகி விட்டாய் என்று சொல்கிறாயே, உனக்கு என்ன ஆனது என்று அவரிடத்தில் கேட்கின்ற வரை அதை பற்றி அறிவு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இல்லை. அவர்கள் கேட்கிறார்கள், மாலக்க, உனக்கு என்ன ஆனது தோழரே? சொல்கிறார்கள், வகஅத்து அலா இம்ராத்தி, யா ரசூலல்லாஹ், என்னுடைய மனைவியின் மீது நான் விழுந்து விட்டேன். அதாவது சூசகமாக சொல்றார், நான் இந்த மாதிரி அவங்களோட உறவு வைத்து விட்டேன். வஅன ஸாயிமுன், நான் நோன்பாளியாக இருக்கும்போது. இது ரமதானுடைய ஃபர்தான நோன்புக்கு தான், நஃபில் நோன்புக்கு மற்ற நோன்புகளுக்கு அது கிடையாது. இப்போ நேர்ச்சியுடைய நோன்பு வச்சுருந்தாரு, வேற ஒரு வாஜிபான நோன்பு வச்சுருந்தாரு, செஞ்சுட்டாருன்னா அந்த நோன்பு அவர் திருப்பி செஞ்சுட்டா போதுமானது. ஃபர்லான ரமதானுடைய நோன்புடைய காலத்தில் இதை செய்திருப்பாரே ஆனால்
ஃபகால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், ஹல் தஜிது ரகபத்தன் துஅதிகுஹா, நீ உரிமையிடுற மாதிரி ஏதாவது ஒரு அடிமைக்கு உரிமை வச்சிருக்கு, வசதி வைத்திருக்கிறாயா என்று. அவர் சொன்னார், இல்லையா அல்லாஹ்வுடைய தூதரே. அடுத்து கேட்குறாங்க, 2 மாதங்கள் தொடர்ந்து உன்னால் நோன்பு வைக்க முடியுமா? அவர் சொல்கிறார், இல்லையா ரசூலல்லாஹ். அடுத்து கேட்குறாங்க, 60 மிஸ்கின்களுக்கு நீ உணவளிக்க முடியுமா? அந்த தோழர் சொல்கிறார், முடியாது யா ரசூலல்லாஹ், அதாவது என்னால் இயலாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொஞ்ச நேரம் அப்படியே அமைதியாக இருந்தாங்க. அந்த நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களிடத்தில் அதாவது பேரித்தம்பழம் தன்னுடைய ஒரு பெரிய அளவு கொண்டு வந்து வைக்கப்படுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், இப்போ என்னிடத்தில் பேசி கொண்டிருந்தவர் எங்கே என்று. அவர் சொல்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரே, நான் தான் உங்களிடத்தில் கேள்வி கேட்டு பேசி கொண்டிருந்தேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்தாங்க இதை எடுத்துக்கொண்டு போய் நீங்கள் இதை தர்மம் கொடுத்து விடுங்கள் 60 ஏழைகளுக்கு என்று சொன்னார்கள். அப்போ அந்த மனிதர் சொல்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரே, அலா அஃப்கர மின்னி யா ரசூலல்லாஹ், என்னை விட இந்த உலகத்தில் இந்த மதீனால ஏழை ஒருத்தர் இருக்கிறாரா? அவரை தேடி போய் நான் தர்மம் கொடுக்கறதுக்கு ஃபவல்லாஹி மா பைன லாபத்தைஹா இரிதுல் ஹர்ரத்தைன் அஹ்லு பைத்தின் அஃப்கரு மின் அஹ்லி பைத்தி. மதீனாவுடைய 2 மலைக்கு நடுவில் என்னுடைய குடும்பத்தாரை விட ஏழ்மையான குடும்பம் யாருமே இல்லை அல்லாஹ்வுடைய தூதரே, இது அல்லாஹ் மேலே சத்தியமாக சொல்கிறேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவருடைய யதார்த்தமான அந்த எளிமையான அந்த உண்மையான பேச்சை கேட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய கடவாய்ப்பல் தெரிகிற அளவுக்கு சிரித்து விட்டார்கள். பிறகு சொன்னார்கள், சரி பரவாயில்லை, உங்களுடைய குடும்பத்திற்கே நீங்கள் இதை கொடுத்து கொள்ளுங்கள் என்று. இது அவருக்கு மட்டும் கொடுக்கப்பட்ட ஒரு சலுகையாக, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த தோழருக்கு மட்டும் கொடுத்த ஒரு சலுகையாக அறிஞர்கள் சொல்கிறார்கள். ஆகவே இந்த உடலுறவு என்பது நோன்பை வீணாக்கி விடுவது, முறித்து விடுகிறது. அதே போல தான் ஏதாவது ஒரு செயலின் மூலமாக ஒரு மனிதர் தன்னுடைய இச்சையை தீர்த்து கொள்வாரே ஆனால் அதுவும் நோன்பை முறித்துவிடும். சரிங்களா? அப்போ நோன்பை அதற்கு கதா நிறைவேற்ற வேண்டுமே தவிர குற்ற பரிகாரம் ஆகாது. நேரடியாக மனைவியின் மூலமாக ஜிமா செய்வதன் மூலமாகத்தான் இந்த குற்ற பரிகாரம் என்பதும் அவர் மீது கடமையாகும். மற்ற ஒரு வழியினால் அவர் தன்னுடைய ஆசையை தீர்த்து கொள்வாரே ஆனால் அது ஒரு பெரும் பாவமாக இருக்கும். அதற்காக தௌபா இஸ்திக்ஃபார் உண்டு, கதா உண்டு, ஆனால் கஃபாரா இல்லை. அடுத்ததாக வேண்டுமென்றே வாந்தி எடுப்பது. ஒருவர் தான் சாப்பிட்ட உணவை அல்லது குடிபானத்தை குடலில் இருந்து வாய் வழியாக வேண்டுமென்றே வெளியேற்றினார். அப்போ கைவிட்டு தொண்டையிலிருந்து கஷ்டப்பட்டு அவர் கக்கி எடுக்கிறார். அப்படி வேண்டுமென்றே எடுப்பாரே ஆனால் அவருடைய நோன்பு முறிந்துவிடும். ஆனால் தெரியாமல் அவருடைய சுய விருப்பம் இல்லாமல் ஏதாவது சாப்பிட்டுறாரு அல்லது ஏதாவது வாசனையினால் அவரை அறியாமல் தானாக வாந்தி முந்தி வருமே ஆனால் அது நோன்பை முறிக்காது. அதே போல் முந்திய அந்த 2வது விஷயத்தில் தூக்கத்தினால் ஏற்படக்கூடிய ஸ்கலிதம் இருக்கிறதே, அது நோன்பை முறித்து விடாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் தரஅஹுல் கைஉ ஃபலா கதா அலைஹி, யாருக்கு தானாக வாந்தி முந்தி வருகிறதோ அவர் அந்த நோன்பை கதா செய்ய வேண்டிய அவசியமில்லை. வமன் இஸ்தகா, யார் அவராக வாந்தி எடுப்பாரோ வலுக்கட்டாயமாக ஃபஅலைஹில் கதா, அவர் மீது அந்த நோன்பை மீண்டும் வைப்பது, கதா செய்வது கட்டாயமாக இருக்கிறது. மற்றும் ஒரு ஹதீஸில் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், மன் தரஅஹுல் கைஉ ஃபலைஸ அலைஹி கதா வமன் இஸ்தகா அம்தன், யார் வேண்டுமென்றே, இந்த வார்த்தையை பாருங்க, அம்தன், யார் வேண்டுமென்றே வாந்தி எடுப்பாரோ ஃபல் யக்தி, அவர் நோன்பை கதா செய்து கொள்ளட்டும். அடுத்ததாக ஹிஜாமா, இரத்தம் குத்தி எடுப்பது. அறிஞர்களிடத்தில் இது குறித்து நிறைய கருத்து வேற்றுமைகள் இருக்கின்றன. இருந்தாலும் அஹ்மது பின் ஹம்பல் ரஹிமஹுல்லா அவர்களுடைய மதுஹபுடைய ராஜிஹான கவுலு இரத்தம் குத்தி எடுப்பதால் நோன்பு முறிந்துவிடும் என்பது. அதாவது கவனிங்க, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஹதீஸை சௌபான் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்க இமாம் அபூ தாவூத் பதிவு செய்கிறார்கள். அஃப்தரல் ஹாஜும் வல் மஹ்ஜூம், இரத்தம் குத்தி எடுத்தவரும் யாருக்கு இரத்தம் குத்தி எடுக்கப்படுகிறதோ அவரும் நோன்பை முறித்து விட்டார். சரி, இப்போ ஒருவர் வாயினால் உறிஞ்சாமல் ஒரு கருவியினால் ஒருவருக்கு இரத்தம் குத்தி எடுத்தால் இப்போது எடுத்தவருடைய நோன்பு முறியாது. யாருடைய உடலிலிருந்து இரத்தம் வெளியேற்றப்பட்டதோ அவருடைய நோன்பு தான் முறிந்துவிடும். அல்லாஹ் மிக அறிந்தவர்.
இரத்தம் குத்தி எடுப்பதற்குள்ள சட்டம்தான் இரத்த தானம் செய்வதற்கும். ஆகவே இரத்த தானம் செய்வதற்காக நரம்புகளிலிருந்து ஒருவர் இரத்தம் எடுத்தாலும் அவருடைய நோன்பு வீணாகிவிடும். இது இமாம் அஹ்மது பின் ஹம்பல் ரஹிமஹுல்லா அவர்களுடைய கருத்து. இமாம்களில் ஹதீஸ் கலையினுடைய இமாம்களில் பல பேர் இந்த சட்டம் ஆரம்பத்தில் இருந்தது, பின்னால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே நோன்பாளியாக இருக்கும்போது இரத்தம் குத்தி எடுத்தார்கள், அதனால் இரத்தம் குத்தி எடுக்கிறது நோன்பை முறிக்காது என்று சொல்கிறார்கள். வல்லாஹு அலம். அடுத்ததாக மாதவிடாய் இன்னும் பிரசவ உதிரப்போக்கு, ஹைது நிஃபாஸ். ஒரு பெண்ணுக்கு அவள் நோன்பாளியாக இருக்கும்போது பகல் நேரத்தில் ஹைதோ அல்லது நிஃபாஸோ வந்துவிடுமேனால், ஹைது என்றால் மாதவிடாய், நிஃபாஸ் என்பது பிரசவ உதிரப்போக்கு, வந்துவிடுமேனால் அந்த நோன்பு முறிந்துவிடும். அந்த நோன்பு அப்படியே கண்டினியூ பண்ணி மகரிப் வரைக்கும் இருந்துட்டு அப்படியே செஞ்சிடக்கூடாது. நோன்பு முறிந்துவிடும். நோன்பு முடிச்சுட்ட, நோன்பு முடிஞ்சிருச்சுங்கிற நீயத்து அந்த பெண்ணுக்கு வந்துவிட வேண்டும். அதனால் உடனே சாப்பிடணும், தண்ணி குடிக்கணும், அது கட்டாயம் இல்லை. அது தேவைக்கு ஏற்ப அவர்கள் செய்து கொள்ள வேண்டியது. ஏன் நோன்பு முறிந்துவிடும் என்று சொல்கிறோம்? அந்த நோன்பை விடுபட்ட நோன்புகளோடு அந்த பெண் சேர்த்து கொள்ள வேண்டும். சில பெண்கள் அறியாமையினால் என்ன செய்கிறாங்க, ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி தானே, கால் மணி நேரத்துக்கு முன்னாடி தானே என்பதாக எடுத்துக்கொண்டு அந்த இஃப்தார் செய்கிற வரைக்கும் அப்படியே இருந்துட்டு கடைசியில் இஃப்தார் செஞ்சுட்டு அந்த நோன்பை கணக்கில் எடுக்கிறதில்ல. இது மிகப்பெரிய பாவமாகும். அல்லாஹ் பாதுகாப்பானாக. இஃப்தாருக்கு முன்பு ஒரு நிமிடம் அல்ல, அரை நிமிடத்திற்கு முன்னாலும் இரத்தம் வந்துவிடுமே ஆனால் நோன்பு முறிந்துவிடும். அல்லாஹு தஆலா உங்களுக்கு கூலி கொடுக்க போதுமானவன். நன்மை கிடைப்பது என்பது வேறு, மார்க்க சட்டப்படி நோன்பு சஹீஹாக ஆகுவது என்பது வேறு. மார்க்க சட்டப்படி இந்த நோன்பு சஹீஹாக ஆகாது. ஆனால் நீங்கள் காலையிலிருந்து பட்ட கஷ்டத்திற்கு, பசித்திருந்த அந்த பசிக்கும் தாகத்திற்கும் அல்லாஹு தஆலா சிறந்த கூலியை மறுமையில் கொடுக்க போதுமானவன். அதனால தன்னுடைய இதுவரைக்கும் வச்சதெல்லாம் வீணா போயிடுமே, நன்மை இல்லாமல் போயிடுமே என்று ஒரு பயத்தினாலேயோ அல்லது குறைவான ஒரு அறிவினாலேயோ அந்த இஃப்தார் வரைக்கும் அப்படியே தொடர்ந்துட்டு அதை ஒரு நோன்பாக எந்த ஒரு முஸ்லிமான பெண்ணும் கணக்கில் எடுத்துக்கொள்ளக்கூடாது. சரிங்களா? அப்போ இது சம்பந்தமான ஆதாரம் என்ன? நம்ம ஏற்கனவே படித்த ஹதீஸ் தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெண்களுடைய அந்த குறையை பற்றி சொல்லும்போது, அலைஸ இதா ஹாதத் லம் துஸல்லி வ லம் தஸும், ரவாஹுல் புகாரி ரஹிமஹுல்லாஹ். அந்த பெண்ணுக்கு ஹைது ஏற்பட்டு விட்டால் அவள் தொழாமல் இருப்பதில்லையா, நோன்பு வைக்காமல் இருப்பதில்லையா? ஸோ இந்த ஹதீஸும் இது போன்ற இன்னும் பல ஹதீஸுகள் இருக்கின்றன. இதிலிருந்து ஒரு பெண்ணுக்கு ஹைது அல்லது நிஃபாஸ் நோன்புடைய நேரத்தில் வந்துவிடுமே ஆனால் அது இஃப்தாருக்கு சில நொடிகளுக்கு முன்னால், சில நிமிடங்களுக்கு முன்னால் வந்தாலும் சரியே அவளுடைய நோன்பு முறிந்துவிடும். அந்த நோன்பை அவள் கதா செய்ய வேண்டும். அடுத்ததாக நோன்பை விடுகிறேன் என்று மனதில் எண்ணம் வைப்பது. நீயத் என்பது நமக்கு ரொம்ப முக்கியமான ஒன்று. ஒரு அமலை செய்வதற்கும் நீயத் ரொம்ப முக்கியம், ஒரு அமலை தொடர்வதற்கும் நமக்கு நீயத் ரொம்ப முக்கியம். ரொம்ப பேருக்கு இந்த சட்டம் தெரியாது. அதாவது அமலை செய்வதற்கு அவர்கள் நீயத்து வைத்திருப்பார்கள், அமலை தொடர்வதற்கும் நீயத் என்பது தேவை என்பது அவர்களுக்கு தெரியாது. இடையில தவறான எண்ணங்களை கொண்டு வந்து கொண்டே இருப்பார்கள். அது அவர்களுடைய அமலில் பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதை அறியாமலேயே. சரியா? இது ரொம்ப தப்பான ஒன்று. இப்போ இடையில ஒருத்தர் என்ன செய்கிறாரு, நோன்பு வைத்துக்கிட்டே இருக்கிறார். திடீர்னு பசிக்குது அல்லது தாகமாக இருக்குது, நான் நோன்பு விட்டுற போகிறேன், நோன்பு விட தான் போகிறேன் அப்படின்னு உறுதியாக சொல்கிறார். இப்படி உறுதியாக சொல்லி விடுவாரானால் அந்த எண்ணம் மனதிற்குள் அவருக்கு வந்து விடுமே ஆனால் அல்லாஹ் பாதுகாக்கணும், அவருடைய நோன்பு முடிந்துவிடும். நோன்பு முடிந்துவிடும், முறிந்துவிடும். அப்போ நோன்பை திறப்பதற்குரிய நேரம் வருவதற்கு முன்னர் ஒருவர் தனது மனதில் தான் நோன்பை விடுவதாக எண்ணிவிட்டால், அதாவது உறுதியாக எண்ணிவிட்டால் அவருடைய நோன்பு முறிந்துவிடும். அவர் நோன்பை முறிக்கக்கூடிய காரியத்தை செயலால் செய்யவில்லை என்றாலும் சரியே. அடுத்ததாக 7வது காரியம், நோன்பை முறிக்கக்கூடிய காரியங்களில் 7வது காரியம் மதம் மாறுவது, இர்த்திதாத், முர்த்தத். அல்லாஹ் பாதுகாப்பானாக. நோன்பாளி ஒருவர், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், இஸ்லாமிய மார்க்கத்தை விட்டு வெளியேறிவிட்டால் அவருடைய நோன்பு முறிந்துவிடும். இது பொதுவாக ஃபிக்ஹுடைய பாடங்களில், எல்லா பாடங்கள்லையும் இந்த சட்டம் வரும். மதம் மாறுவது வணக்க வழிபாட்டுக்கு முரணானதாகும். ஒருவர் மதம் மாறிவிட்டால், இஸ்லாமிய மார்க்கத்தை விட்டு வெளியேறிவிட்டால், சரியா, அவருடைய அமல்கள் வீணாகிவிடும். புரியுதா? இப்போ ஒரு மனிதர் என்ன செய்கிறார், அல்லாஹ் பாதுகாக்கணும், மஆதல்லா, இஸ்லாமிய ஒரு நோன்பு வைத்த நிலையில் திடீர்னு ஏதோ ஒரு வழிகேட்டினால அவர் மார்க்கத்தை விட்டு வெளியே போயிடாரு. இருந்தாலும் அவர் இஃப்தார் வரைக்கும் எதுவுமே சாப்பிடலை, வைக்கலை, ஏதோ அப்படியே இருந்துட்டார்.
இப்போ திரும்ப அவருக்கு அறிவுரை சொல்லப்பட்டது, நசிஹா செய்யப்பட்டது. அவர் மீண்டும் இஸ்லாமிற்குள் வருகிறார். ஷஹாதா எடுத்து அவர் மீண்டும் இஸ்லாமிற்குள் வருகிறார். அப்படி வரும்போது அவர் அந்த ஒரு நோன்பு வைத்திருக்கக்கூடிய நிலையில் அவர் இஸ்லாமை விட்டு வெளியே போனார்ல, அந்த நோன்பு கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படுமா? சாப்பிடலை, வேற எதுவுமே செய்யலை, நோன்பை முறிக்கக்கூடிய மற்ற காரியத்தை எதுவுமே செய்யலை, ஆனால் இந்த ஒரு பாவத்தை மட்டும்தான் செய்திருக்கிறார். இப்போ கண்டிப்பாக இவருடைய நோன்பு முறிந்ததாக ஆகிவிடும், இவருடைய நோன்பு எடுத்துக்கொள்ளப்படாது. இந்த நோன்பையும் அவர் கதா செய்துதான் ஆக வேண்டும். ல இன் அஷ்ரக்த ல யஹ்பதன்ன அமலுக, நபியே நீங்கள் இணை வைத்தாலும் உங்களுடைய அமல்களும் வீணாகிவிடும். ஆகவே நோன்பை முறிக்கக்கூடிய இந்த காரியங்களை விட்டு முஸ்லீம்கள் கண்டிப்பாக கவனமாக விலகி இருக்க வேண்டும். அல்லாஹ் பாதுகாப்பானாக. அது என்னென்ன விஷயம் திரும்ப ஒரு தடவை பார்ப்போம். வேண்டுமென்றே உண்பது குடிப்பது, அதுபோன்று வேண்டுமென்றே ஜிமா செய்வது, வேண்டுமென்றே வாந்தி எடுப்பது, ஹிஜாமா ரத்தம் குத்தி எடுப்பது, ஹைது நிஃபாஸ் பெண்களுக்கு வருவது, நோன்பை விடுகிறேன் என்று மனதில் உறுதியான எண்ணத்தை கொண்டு வருவது, மதம் மாறுவது, இந்த 7 காரியங்கள் நோன்பை முறித்துவிடும். இந்த 7 காரியங்களில் ஜிமா என்ற அந்த காரியத்துக்கு மட்டும் வேண்டுமென்றே அது நிகழ்ந்திருக்குமானால், நினைவுடைய நிலையில் அது நிகழ்ந்திருக்குமானால், அதற்காக வேண்டி அவர் தௌபா இஸ்திக்ஃபார் செய்வதோடு கதா செய்வதோடு கஃபாராவும் கொடுக்க வேண்டும். அடுத்ததாக முஸ்தஹப்பாத்து ஸியாமி வ மக்ரூஹாத்துஹு, நோன்பு இருக்கக்கூடிய நேரங்களில் நாம் என்னென்ன அமல்களை செய்ய வேண்டும், நோன்புக்காக வேண்டி என்னென்ன காரியங்களை செய்ய வேண்டும், விரும்பத்தக்கவை என்ற அடிப்படையில். அதே போன்று நோன்பு இருக்கக்கூடிய நிலையில் ஒரு நோன்பாளி தவிர்த்து கொள்ள வேண்டிய வெறுக்கத்தக்க காரியங்கள் என்ன, அதுதான் இன்ஷா அல்லாஹ் இந்த பாடத்தில் நாம் படிக்க இருக்கிறோம். குறிப்பாக முதலாவதாக அதிகாலை விடுவதற்கு முன்பு, ஃபஜ்ருடைய நேரம் வருவதற்கு முன்பாக நாம் சஹர் உணவு சாப்பிடுவது. இது அல்லாஹ்விற்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் பிரியமான ஒரு காரியமாகும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தஸஹரு, நீங்கள் சஹர் உணவு எடுத்துக்கொள்ளுங்கள். ஃபஇன்ன ஃபிஸ் சுஹூரி அல்லது ஃபஇன்ன ஃபிஸ் சஹூரி பரக்கத்தன், சஹர் உணவிலே சஹர் சாப்பிடுவதிலே அல்லாஹ்வுடைய பரக்கத் அருள் இருக்கிறது. சரி, இப்போ சஹர் சாப்பிட்றதுனா என்ன, அதனுடைய அளவு என்ன, அது எந்த அளவுக்கு இருக்கணும், அது சம்பந்தமாக ஒரு நீண்ட ஒரு விளக்க உரையை நம்ம கொடுக்க வேண்டியதும் அறிந்து கொள்ள வேண்டியதும் அவசியமாக இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் சஹர் உணவு என்பது ஒரு சில மிடரு பால்களாகவும் ஒரு சில பேரித்தம்பழங்களாகவும் சில மிடரு தண்ணீர்களாகவும் தான் இருந்தன. இதுதான் பெரும்பாலும் சான்றோர்களிடத்திலே இருந்த பழக்கம். அதுபோக ஒருத்தருடைய கடினமான உழைப்புக்கு ஏற்ப அவர் ஏதாவது உணவு எடுத்துக்கொண்டால் அது குற்றமல்ல. ஆனால் சஹர் உணவு என்பது ஒரு நம்முடைய செரிமானத்திற்கும் நம்முடைய உடலுக்கும் கடினமாக இருக்கும்படி, நமக்கு மிகப்பெரிய ஒரு களைப்பை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு அது அதிகமாக இருக்குமேனால் அது நோன்பினுடைய நோக்கத்தை கெடுக்கக்கூடியதாக ஆகிவிடும். நோன்பினுடைய நோக்கமே என்னவென்றால் பசியை உணர வைத்து அதன் மூலமாக ஏற்படக்கூடிய வலியினால் சிரமத்தால் நாம் அல்லாஹுவை வணங்குவது, நம்முடைய உள்ளத்திற்கு பக்குவம் பயிற்சி கொடுப்பது, அதன் மூலமாக நம்முடைய ஆன்மாவை பரிசுத்தப்படுத்துவது, தக்குவாவை அதிகப்படுத்துவது, இது நோன்பினுடைய அடிப்படை நோக்கம். அதற்கு மாற்றமாக, அதாவது இஃப்தார் வரைக்கும் பசியே தெரியாத அளவுக்கு, இஃப்தார் வரைக்கும் பசியே தெரியாத அளவுக்கு நம்முடைய வயிற்றை உணவால் நிரப்புவதும் குடிபானத்தால் நிரப்புவதும் என்பது இது நோன்பினுடைய நோக்கத்துக்கு மாற்றமானது. அந்த அளவுக்கு நம்ம போயிடக்கூடாது. அப்போ சஹர் சாப்பிடுவதிலே பரக்கத்திற்கு என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே, அதை நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். அந்த சஹருடைய நேரத்தில் எந்திரிச்சு ஒரு சில கவலை நீங்கள் சாப்பிட்றீங்கள, அதன் மூலமாக அல்லாஹ் உங்கள் மீது பரக்கத் செய்கிறான், ஆசீர்வதிக்கிறான். அல்லாஹு தஆலா உங்கள் மீது விசேஷமான ரஹ்மத்தை இறக்குகிறான். அந்த சஹர் உணவின் மூலமாக உங்களுக்கு அல்லாஹு தஆலா உடலிலே ஒரு புத்துணர்ச்சியை வலிமையை ஏற்படுத்துகிறான். புரியுதுங்களா? சில பேர் என்ன செய்கிறாங்க, நான் பரக்கத்தா சஹர் சாப்பிட்டேங்கிறாங்க. ரெண்டு இருக்கு. சஹர் சாப்பிட்டேன்னு சொல்கிறது ஒன்று, பரக்கத்தா சஹர் சாப்பிட்டேன். அப்போ என்ன அர்த்தம்? அளவையும் கூட்டி விடுவது, வகைகளையும் கூட்டி விடுவது. இப்படி அளவையும் வகைகளையும் கூட்டுறதுனால அது பரக்கத்தான சஹராக ஆகாது. ஏன்? சஹர் என்னென்ன காரணம்னு பார்த்துங்க. என்னென்னா,
அப்படி நீங்கள் அதிகமாக சாப்பிட்றதா இருந்தால் அதுக்காக வேண்டி சமைக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு நேரம் வீணாகும். அப்போ இரவு வணக்க வழிபாடுகள் உங்களுக்கு வீணாகும். வேற ஒருத்தங்க சமைச்சாங்கன்னா அவங்களுடைய நேரம் வீணாகிறதுக்கு நீங்கள் காரணமாயிட்டீங்க. ஒன்று. ரெண்டாவது என்ன, அந்த அதிகமான வகை வகையான உணவுகளை நீங்கள் சாப்பிட்றதா இருந்தால் அதுக்கு நீங்கள் நேரம் கொடுக்கணும். ஒரு 5 நிமிஷத்தில் 10 நிமிஷத்தில் நீங்கள் அதை சாப்பிட முடியுமானா கண்டிப்பாக சாப்பிட முடியாது. அதுக்கு குறைஞ்சது 1 மணி நேரமாவது நீங்கள் கொடுக்கணும். அப்போ தான் நீங்கள் நெய் சோறு சாப்பிட்டு சாதா சோறு சாப்பிட்டு அப்புறம் அதுக்கு ரசத்தை ஊற்றி அப்புறம் தயிரை ஊற்றி அப்புறம் வாழைப்பழத்தை போட்டு பிசைஞ்சு அதுக்கப்புறமா ஒரு டீயை குடிச்சு இதெல்லாம் நீங்கள் செட்டப்பெல்லாம் செஞ்சு முடிக்கிறதுக்கு கடைசியில் 1 மணி நேரம் ஆகிடும். ஆனால் நம்ம அடுத்த பாடத்தில் படிக்கிறோம், அடுத்த காரியத்தில் சஹரை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாமதப்படுத்த சொல்லியிருக்கிறாங்க. எவ்வளவு தாமதப்படுத்துறதுன்னு சொன்னால், சஹரு சாப்பிட்டுட்டு ஃபஜ்ரு தொழுகைக்குண்டான இக்காமத்து சொல்கிறதுக்கு பாங்கு இல்லை, ஃபஜ்ரு சாப்பிட்டுட்டு இக்காமத்து சொல்கிறதுக்கு இடையில 50-60 வசனங்கள் ஓதக்கூடிய அளவுக்கு தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய சஹருக்கும் தொழுகைக்கும் இடையில வித்தியாசம் இருந்தது என்பதாக ஸெய்த் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட கியாமுல் லைல் தொழுத அந்த சஹாபி அறிவிக்கிறாங்க. ஸோ சஹர் என்பது எப்படி சாப்பிடுவது பரக்கத்தோ, சஹரை சுருக்கமாக சாப்பிடுவதும் ஒரு பரக்கத். புரியுதுங்களா? சுருக்கமாக சாப்பிட்றது தான் பரக்கத்து. இப்போ பாருங்கள், நம்ம எப்படி விளங்கிக்கிறோம் அப்படின்னு சொன்னால், இப்போ ஒருத்தர்கிட்ட 10,000 ரூபா இருந்து செலவு பண்ணார், ஒருத்தர்கிட்ட 1000 ரூபா இருந்து நான் செலவு பண்ணி அல்ஹம்துலில்லாஹ் எனக்கு என் தேவை முடிஞ்சிருச்சுங்கிறாரு. அதே ஒருத்தர் 100 ரூபா வைத்திருந்து செலவு செஞ்சு என்னுடைய தேவை முடிஞ்சிருச்சுங்கிறாரு. அப்போ எவ்வளவு குறைவில் நம்முடைய தேவை முடிகிறதோ அதுதான் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து பரக்கத். எவ்வளவு நம்ம அதிகப்படுத்தி கொண்டு தேவையை முடிக்கிறோமோ அந்த தொகை பெருசாக இருக்குதே தவிர அது அல்லாஹ்வுடைய பரக்கத் என்று நம்ம சொல்ல முடியாது. ஸோ அதே போல தான் குறைவாக சாப்பிட்டு இஃப்தார் வரை நாம் வலிமையாக இருப்பது, குறைவாக சாப்பிட்டு இஃப்தார் வரை வலிமையாக வணக்க வழிபாட்டில் ஈடுபட்டு இருப்பது, அதுதான் அல்லாஹ்வுடைய பரக்கத். இப்போ நம்ம என்ன செய்கிறோம், பரக்கத்தான் சாப்பிட்டோன்னு சொல்லி உணவுனுடைய அளவை அதிகப்படுத்திட்டு நம்ம தூங்குறதுல அதிகமாக நேரத்தை கொடுத்துட்றோம். எப்போ உணவு அதிகமாக போகுமோ தூக்கம் அதிகமாக போயிடும், தண்ணி தேவை அதிகமாக இருக்கும், சோர்வும் அதிகமாகிடும். உணவை குறைப்பதாலும் மிக மிக அளவோடு சாப்பிடுவதாலும் தான் உடலுக்கு தேவையான வலிமையும் உடலுக்கு தேவையான உற்சாகமும் இருக்கும். ரெண்டாவது, அந்த சஹரை பிற்படுத்த சொல்கிறாங்க. இப்போ நம்ம சாப்பிடக்கூடிய சஹர் பொதுவாக, இப்போ நம்மன்னு சொன்னால் பொதுவாக உங்களை சொல்ல, நீங்கள் தான் எல்லாருமே அல்ஹம்துலில்லாஹ் இன்ஷா அல்லாஹ் அவுலியாக்களாக இருப்பீங்களே, பொதுவாக மக்கள் சாப்பிடக்கூடிய சஹருக்கு நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி 1 மணி நேரம் தேவை. சரி, அப்படி 1 மணி நேரம் சாப்பிட்டுட்டா அதுக்கப்புறம் உடனே தொழுக முடியுமா? உடனே தொழுக முடியாது. அதுக்கு ஒரு டைம் எடுப்பாங்க. அதுக்கு பிறகு தான் ருக்குவே செய்ய முடியும், சுஜூதை செய்ய முடியும். இல்லாட்டா சாப்பிட்டதெல்லாம் வெளியே வந்துடும், இல்லாட்டி மயக்கடிச்சு அவங்களுக்கு கீழே விழுந்துருவாங்க. அந்த அளவுக்கு ஒரு மயக்கத்தில் மப்புல இருப்பாங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் டோட்டலி அவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னாவுக்கும் நோன்புடைய நோக்கத்துக்கு மாற்றமாகவே போயிட்டுருப்பாங்க. அப்போ சஹரை சாப்பிடுவது சுன்னத்து. அந்த சஹரை சுருக்கமாகவும் குறைவாகவும் சரியான ஒரு குறைந்த ஒரு அளவோடவும் நிறுத்தி கொள்வதும். இரண்டாவது, அந்த சஹரை தாமதப்படுத்துறது. அப்போ எவ்வளவு தூரம் நீங்கள் தாமதப்படுத்த முடியுமோ, அப்போ ஃபஜ்ருடைய வக்து வர்றதுக்கு ஒரு 20 நிமிஷம் அல்லது ஒரு 15 நிமிஷம், ஒரு 4-10-5 பேரிச்சம்பழம் சாப்பிட்டோமா, ஒரு கப்பு பால் குடித்தோமா, அல்லது சில பேருக்கு அரிசி உணவு தான் சாப்பிட வேண்டியது இருந்துச்சுன்னு சொன்னால் ஒரு கோவலை அளவுக்கு சாப்பிட்டோமா, அல்லது சில பேர் ரொட்டி சாப்பிட்றதா இருந்தால் ஒரு சப்பாத்தி சாப்பிட்டோமா, ஒரு 2 கிளாஸ் அல்லது 1.5 கிளாஸ் தண்ணி குடித்தோமா, அல்ஹம்துலில்லாஹ். அப்போ இந்த அளவுக்கு அந்த சஹரை தாமதப்படுத்துறது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய சுன்னாவாக இருந்துச்சு. அது எப்போ தாமதப்படுத்த முடியும்? சஹருடைய உணவின் அளவு குறைவாக இருந்தால்தான். அதிகப்படுத்தினா அது முடியாது. பாருங்க, ஹதீஸில் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், ஸெய்த் இப்னு சாபித் குர்ஆனுடைய அறிஞர் அனஸ் அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்தார்கள், நாங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சஹர் சாப்பிட்டோம், பிறகு நாங்கள் தொழுகைக்காக வேண்டி எழுந்து சென்றோம். அப்போ அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கிறார்கள், ஸெய்த் இப்னு சாபித் அவர்களே, கம் பைனஹுமா, நீங்கள் சஹர் சாப்பிட்டதற்கும் நீங்கள் ஃபர்து தொழுததுக்கும் இடையில எவ்வளவு இடைவெளி இருந்தது? ஸெய்த் இப்னு சாபித் சொல்கிறார்கள், கதுரு 50 அவு 60 யானி ஆயத்தன், 60 அல்லது 50 ஆயத்து ஓதக்கூடிய அளவுக்கு. 60-50 ஆயத்துக்கு எவ்வளவு நேரமாகும்? அதிகப்படியாக 10 நிமிஷம். இப்போ தபாரக்கல்லதி 40 ஆயத்தா, அது மாதிரி இன்னொரு 10 ஆயத்து, இந்த மாதிரி ஒரு அளவுக்கு தான், 5 நிமிஷத்திலிருந்து 10 நிமிஷம் இந்த அளவுக்கு தான் இடைவெளி இருந்தது.
புரியுதுங்களா? இன்னொரு ஹதீஸ்ல பாருங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் தஸஹரா சஹர் உணவு சாப்பிட்டார்கள். ஃபலம்மா ஃபரகா மின் ஸஹூரிஹிமா காம நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இலா ஸலா. சஹர் சாப்பிட்டதற்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகைக்காக வேண்டி தயாரானார்கள். ஃபஸல்லா தொழ வைத்தார்கள். குல்னா லி அலஸின் கம் கான பைன ஃபராகிஹிமா மின் ஸுஹூரிஹிமா வ துஹூலிஹிமா ஃபிஸ் ஸலா. அவர்கள் சஹர் சாப்பிட்டு முடித்ததற்கும் அவர்கள் தொழுகைக்குள், அதாவது ஃபர்லான தொழுகைக்குள் சென்றதற்கும் இடையில, அப்ப இடையில சுன்னத்து வேற தொழுதுருக்கிறாங்க, எவ்வளவு நேரம் இருந்தது என்று கேட்கும்போது கால கதுருமா யக்ரவு ரஜுலு 50 ஆயத்தன், 50 வசனங்கள் ஒருவர் ஓதக்கூடிய அளவுக்குத்தான் இரண்டுக்கும் இடையிலே இடைவெளி இருந்தது. ஸோ இதை நம்ம கவனத்தில் வைத்தோமேயானால் இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக நம்முடைய நோன்பு மிக பயனுள்ள நோன்பாக இருக்கும். நோன்பினுடைய முஸ்தஹப்பான காரியங்களில் மூன்றாவது, நோன்பு திறப்பதை உரிய நேரத்தில் உடனே தாமதப்படுத்தாமல் துரிதமாக செய்ய வேண்டும். எப்போது சூரியன் மறைந்து விட்டது என்பதை தெரிந்து கொள்கிறோமோ, அதுவும் சூரியன் முழுசா மறையணும்னு அவசியம் இல்லை, சூரியனுடைய வட்டம் பூமிக்கு அடியில் சென்று விட்டதை பார்த்து விட்டாலே உடனே நோன்பை திறந்து விட வேண்டியதுதான். மொத்தமாக சூரியன் பூமிக்குள்ளார காண போகிற வரைக்கும் அதுக்கப்புறம் 5 நிமிஷம் ஒரு உறுதிப்படுத்திக்கிறதுக்காக வேண்டி இப்படிலாம் இன்று செய்கிறார்களே, இது மிகப்பெரிய ஒரு தவறாகும். இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த விஷயத்தை மிக கடுமையாக எழுதுகிறார்கள். அவர்கள் மட்டுமல்ல, இந்த உம்மத்துடைய மூத்த அறிஞர்கள் எல்லோருமே இதை மிக தெளிவாக நமக்கு தந்திருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக தெளிவாக நமக்கு கட்டளையிட்டார்கள், இந்த உம்மத்து நன்மையில் இருக்கும் எதுவரை சஹரை பிற்படுத்துகிறவரை, இஃப்தார் நோன்பு திறப்பதை முற்படுத்துகிறவரை, அதாவது உடனடியாக செய்கிறவரை. இப்போ பொதுவாக அரபு நாடுகளிலும் சரி, பெரும்பாலான மற்ற நாடுகளையும், குறிப்பாக இந்தியா போன்ற நாடுகளில் கண்டிப்பாக ரமதான் வர்றதுக்கு முன்னாடி நோன்பு திறக்கும், நோன்பு வைக்கும் கால அட்டவணை அப்படின்னு ஒரு கார்டு போடுவாங்க. அதே போல் நீங்கள் அரபு நாடுகளில் பார்த்தீங்கன்னா இம்சாக்கியா அல்லது இம்சாக் அப்படின்னு சொல்லி கார்டு போடுவாங்க. இதில் என்ன செய்வார்கள், அந்த ஃபஜ்ர் சாதிக்கு வர்றதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடியிலிருந்து அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே சஹருடைய நேரம் முடிந்து விட்டதுன்னு போட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் அதானுடைய வக்துன்னு தனியாக போட்டிருப்பாங்க. என்ன அவங்க சொல்ல வர்றாங்க, ஒருவேளை அவங்க அதான் வரைக்கும் நம்ம சாப்பிட்றதுக்கு சஹருடைய நேரம் கொடுத்து சாப்பிட்டுக்கிட்டே இருந்துட்டாங்கன்னா நோம்பு முடிஞ்சு போயிடுமே, அல்லது அவங்க என்ன செய்யறது, இப்படியா இது ஒரு பேணுதலின் அடிப்படையில் செய்து கொள்ளும் என்றெல்லாம் சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்த சுன்னாவுக்கு மிகப்பெரிய மாற்றம் செய்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்கள் சஹரை தாமதப்படுத்துங்கள், இஃப்தாரை நீங்கள் தீவிரப்படுத்துங்கள் என்று சொன்னது மட்டுமல்ல, இஃப்தாரை தீவிரப்படுத்தி சஹரை தாமதப்படுத்தினால்தான் என்னுடைய உம்மத்து நன்மையிலேயே இருக்கும் என்று சொல்கிறார்கள். அப்போ சஹரை அவங்க முன்கூட்டி முடித்து கொண்டாலோ, அதாவது சஹரை பிற்படுத்தாமல் முன்கூட்டி முடித்து கொண்டாலோ, இஃப்தாரை முன்கூட்டி செய்யாம பிற்படுத்தினாலோ இந்த உம்மத் நன்மையை இழந்துவிடும். புரியுதா? இப்போ இந்த உம்மத்தில் நிறைய முசீபத் இன்னைக்கு இந்த உம்மத்தை சுற்றி இருக்கிறது. இந்த உம்மத்து அல்லாஹ்வுடைய சாபத்திற்கும் நபியுடைய கோபத்துக்கும் ஆளாகி இருப்பதற்கு நூற்றுக்கணக்கான காரணங்கள் இருக்கின்றன. நம்மை சுற்றி இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள் இருக்கின்றன. அந்த பிரச்சனைகளுக்குரிய காரணங்கள் என்னவென்றால், அல்லாஹ்வும் ரசூலும் எதை நமக்கு கட்டளையிட்டார்களோ அதற்கு மாற்றமாக நடப்பது, அல்லாஹ்வும் ரசூலும் நமக்கு எதை தடுத்தார்களோ அதை செய்வது. அந்த காரணங்களில் ஒன்றுதான் இன்று முஸ்லிம் நாடுகளில் பெரும்பாலான முஸ்லிம்களும் அதுபோன்று மற்ற நாடுகளில் இருக்கக்கூடிய முஸ்லிம்களும் இந்த இஃப்தார் விஷயத்திலும் சஹர் விஷயத்திலும் நடந்து கொள்ளக்கூடிய மிகப்பெரிய ஒரு பாவமான அலட்சியமான ஒரு செயல். அதாவது சஹரை முன்கூட்டியே முடித்து விடுவது. அந்த சஹருக்கும் ஃபஜ்ருக்கும் இடையில பார்த்தீர்கள் என்றால் குறைஞ்சது இந்தியா மாதிரி நாடுகளில் 1 மணி நேரம் வித்தியாசம் இருக்கும். 3:30 மணிக்கே சஹர் முடிந்ததாக எழுதி வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் 4:45 தான் ஃபஜ்ருடைய பாங்கு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு செயல். அதே போல் இஃப்தாருடைய நேரத்தில் சூரியன் மறைந்ததென்று அந்த குரூப் இருக்குமா, அந்த குரூப் முடிந்து குறைந்தது 5 நிமிஷத்திலிருந்து அதிகப்படியாக 10 நிமிஷம் ஆகி அந்த இருட்டு ஆனதற்கு பிறகுதான் அவங்க நோன்பையே திறப்பாங்க. காரணம் பேணுதல்னு சொல்லுவாங்க. ஏன் நல்லா கவனித்துக் கொள்ளுங்க, பேணுதல் என்பது எதை அல்லாஹுவும் ரசூலும் செய்தார்களோ, எதை அல்லாஹும் ரசூலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தார்களோ அதுதான்
உங்களுக்கு பேணுதலே தவிர அதற்கு மாற்றமாக நீங்கள் செய்வது அது பேணுதல் அல்ல. அது பார்ப்பதற்கு உங்களுடைய மனதிற்கு வேண்டுமானால் பேணுதலை போன்று தோற்றமளிக்கலாமே தவிர அது அல்லாஹ்விடத்திலும் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலும் மார்க்கத்திற்கு முரணாக நீங்கள் செயல்பட்டதாகவும் அல்லாஹ்வையும் ரசூலையும் மீறியதாகவும் தான் அது ஆகும். யா அய்யுஹல்லதீன ஆமனு லா துகத்திமு பைன யதையில்லாஹி வ ரசூலிஹி, அல்லாஹ்வை ரசூலை மீறி நீங்கள் ஒரு காரியத்தை செய்யாதீர்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவுக்கு அனுமதி கொடுத்திருக்கிறாங்க, ஒருத்தர் சஹர் சாப்பிட்றாரு, அதான் சொல்லப்பட்டு விடுமே ஆனால் அவர் அந்த சாப்பாட்டை உணவை முடிக்கிற வரை அவர் அந்த உணவை தொடரலாம் என்ற அளவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதி கொடுத்திருக்கும் பொழுது, புரியுதா, யாரும் இது விஷயத்தில் சங்கடப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ இது ரொம்ப முக்கியமான ஒரு சுன்னத். அதாவது நோன்பு திறப்பதை உரிய நேரத்தில் உடனடியாக தாமதப்படுத்தாமல் துரிதப்படுத்துவது. அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களோட சஃபரில் இருக்கும் பொழுது அல்லது ஊருக்கு வெளியில் ஒரு பாலைவனத்தில் இருக்கும்போது நோன்பு திறக்கிறாங்க. அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ மலைக்கு பின்னாடி சூரியன் போயிருச்சு, அந்த மலைக்கு பின்னாடி சூரியன் போயிருச்சு. அப்துல்லா இப்னு மஸ்ஊத் சொல்கிறாங்க, இஃப்தாரை கொண்டு வாங்கன்னு சொல்லிட்டு சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. ஒருத்தர் சொல்கிறாரு, அப்துல்லா பாருங்கள் வெளிச்சம் இருக்குது, சூரியன் மலைக்கு பின்னாடி தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. சொல்கிறாங்க, இப்படித்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோன்பு திறப்பதற்கு எங்களுக்கு கட்டளை இட்டார்கள் அப்படின்னு சொல்லி அவங்க நோன்பை திறந்துட்டாங்க. புரியுதுங்களா? அப்போ மலைக்கு பின்னாடி சூரியன் போச்சா, பூமிக்கு கீழே போச்சா, சூரியன் மறையக்கூடிய இடத்துல நம்முடைய கண் பார்வையை விட்டு அது கீழே சென்று விட்டால் இஃப்தார் செய்யக்கூடிய நேரம் வந்து விட்டது. மொத்தமாக இருட்டணும்னு சொல்லிட்டு 7 மணி 8 மணி வரைக்கும் உட்காந்துருக்கக்கூடாது. புரியுதா? பெரும்பாலும் மக்கள் அப்படித்தான் செய்கிறாங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் قال لا يزال الناس بخير ما عجلوا الفطر. நோன்பு திறப்பதை மக்கள் தீவிரப்படுத்துகிற வரை, அதை அவர்கள் தீவிரப்படுத்தி செய்து கொண்டிருக்கிற வரை மக்கள் நன்மையில் நீடித்திருப்பார்கள். சரியா? அடுத்தது 4வது விஷயம், இதுதான் நம்ம ஏற்கனவே கொஞ்சம் விரிவாக பேசணும். நோன்பு எதை வைத்து திறக்கிறது என்பதாக. இப்போ நம்மை போன்றவரை நம்ம நோன்பு வைப்பதால் நமக்கு உடல் ஆரோக்கியம் ஏற்படுகிறதா, அல்லது நோன்பு வைப்பதே நம்முடைய உடல்களுடைய நோய்களுக்கு காரணமாகி விடுகிறதா என்றால், நோன்பு வைத்து கொண்டு நோன்பு வைக்கக்கூடிய நிலையிலும் நோன்பு திறக்கக்கூடிய நிலையிலும் நாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்த அந்த வழிமுறைக்கு மாற்றமாக உணவு முறைகளை கையாளுவதால் தான் நமக்கு பிரச்சனை, நமக்கு எல்லா விதமான குழப்பங்களும் உடல் கோளாறுகளும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பாருங்க, நோன்பு திறக்கும் போது ருத்தப், அந்த கனிந்த பேரித்தம்பழங்கள், புரியுதா, பேரித்தம்பழங்களில் நிறைய வகை இருக்குது. ஒன்று காய், அடுத்தது செங்காய், அதுக்கப்புறம் கனிகிறது, அதுக்கப்புறமா கனிந்து நல்ல பக்குவமாக காஞ்சி நீண்ட நாள் அதை பதப்படுத்தி வைக்கிற மாதிரியான அளவுக்கு அது வந்து ட்ரை ஆகிறது. புரியுதுங்களா? அதுக்கப்புறம் மொத்தமாக அதை வெயிலில் போட்டு காய வைக்கிறது. இந்த மாதிரியான நிலைகள் பேரிச்சம்பழத்தில் இருக்குது. இதில் அந்த கனிந்த பேரித்தம்பழம், புரியுதுங்களா, அந்த 3வது வகை செங்காய்க்கு அடுத்து உள்ள நிலை இருக்குது பாருங்கள். இதுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பு திறக்கும்போது சாப்பிடக்கூடிய நிலை. நீங்கள் மக்கா மதீனா போயிருந்தீங்கன்னு சொன்னால் அந்த சுக்கரி பேரிச்சம்பழத்தில் கொண்டு வருவாங்க, சாஃப்டாக இருக்கும். அது நீண்ட நாள் வந்து வெளியில் வைக்க முடியாது, ஃப்ரிட்ஜில் தான் வைக்கணும். அந்த மாதிரி அது கிடைக்கவில்லை என்றால் அதற்கு அடுத்த தரத்தில் உள்ள உலர்ந்த பேரிச்சம்பழம், அது பொதுவாக மார்க்கெட்டில் அதிகமாக கிடைக்கும். இதை கொண்டு நோன்பு திறப்பது முஸ்தஹப்பாகும். மேலும் இவற்றை ஒற்றைப்படையில் உண்பது முஸ்தஹப்பாகும். அதாவது 1 அல்லது 3 அல்லது 5 என்ற அடிப்படையில் பேரித்தம்பழங்களை சாப்பிடுவது முஸ்தஹப்பாகும். பேரித்தம்பழங்கள் கிடைக்கவில்லை என்றால் சில மிடறு தண்ணீரை கொண்டு நோன்பு திறப்பது முஸ்தஹப்பாகும். அப்போ இந்த மாதிரி நம்ம சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் விட்டு மகரிபு தொழுதுட்டு அது சுன்னத்தெல்லாம் தொழுதுட்டு வந்து ஓரளவுக்கு தேவையான அளவுக்கு என்ன உணவு இருக்குதோ அதை ஒரு அளவான அளவுக்கு நம்ம எடுத்துக்கொண்டால் அல்ஹம்துலில்லாஹ் நோன்பு சிறப்பாக இருக்கும். இப்போ நம்ம செய்கிற தப்பு என்ன, ஏற்கனவே சஹர் சாப்பிடும்போது டிஃபன் சாப்பிட போகிறது இல்லை, மத்தியான சாப்பிட போகிறது கிடையாது, இடையில வந்து ஸ்நாக்ஸ் சாப்பிட போகிறது கிடையாதுன்னு சொல்லிட்டு மொத்தத்தையும் நம்ம வயிறை டயராக்கி சஹரில் வச்சு கட்டிடுறோமா? அதுக்கு பிறகு என்ன செய்ய போகிறோம்? காலையில் இஃப்தார் டிஃபன் சாப்பிடலை, மத்தியானம் லஞ்சு சாப்பிடல, இடையில வந்து ஸ்நாக்ஸ் சாப்பிடலன்னு சொல்லிட்டு மொத்தமாக சேர்த்து இஃப்தாருக்கு கொண்டு வந்துடுறோம். 1. 2வது, நோன்பு திறக்கிற நேரத்தில் நோன்பு திறக்கிறாங்க, நோம்பாளிங்க பரக்கத்தா செய்வாங்கன்னு சொல்லிட்டு
பெரிய வகையில் பெரிய ஒரு தஸ்தர்கானில் அதிகமான வகைகளுடைய உணவுகளை நம்ம செஞ்சாச்சா அடுத்த பிரச்சனை என்னாகும், இந்த செய்த உணவுகளில் ஏதாவது ஹெல்த்தியான ஃபுட்டாக இருக்குதா, ஆரோக்கியமான ஃபுட்டாக இருக்கா, பழங்கள் இருக்குதா, அந்த மாதிரியான உணவுகள் இருக்கான அதுவும் இருக்காது. எல்லாமே முழுக்க எண்ணெயில் பொரிக்கப்பட்ட அந்த பொரியல் வகையான உணவுகளும் நிறைய மசாலாக்கள் இருக்கக்கூடிய உணவுகளாகவும் தான் நம்ம அடுக்கி வச்சுருப்போம். இப்போ எல்லாம் செய்து வைத்ததுக்கு பிறகு கடைசியில் என்ன சொல்லுவோம், இவ்வளோ உணவு நோம்பாளிக்காண்டி செஞ்சுருக்கிறோம், இஸ்ராஃபு பண்ணிடாதீங்க. இஸ்ராஃப்னா என்ன, இதை நீங்கள் விட்டுட்டு போனீங்கன்னா இஸ்ராஃபாம், வீணாக போகிற மாதிரி ஆகிடும், அதனால் மொத்தமாக சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக இந்த சுண்ணத்தெல்லாம் பேணுறதெல்லாம் இப்போ தான் வந்துடும். வலிச்சு சாப்பிட்றது கடைசி வரைக்கும் எல்லாம் பேணிக்கினி முடித்த உடனே கடைசியில் இவர் மகரிபுக்கு போகிறதுக்குள்ளார ஜமாத்து முடிஞ்சிடும். அப்படியே மகரிபுக்கு போய் தொழுதாலும் இவரால் நிம்மதியாக தொழக முடியுமா? தொழ முடியாது. இனி பாருங்களேன், நோன்பு திறந்துட்டு அத்தனை வகையான உணவை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தண்ணி, அதுக்கப்புறம் கூல்ட்ரிங்க்ஸு, அதுக்கப்புறம் டீ, 3 வகையான லிக்விடு மட்டுமே உள்ளார போய் சேர்ந்துருக்குது. இதில் சில பேர் கூல்ட்ரிங்க்ஸில் வேறு பல வகையான கூல்ட்ரிங்க்ஸு, ஜூஸ் வகைகளில் எதுலேயுமே ஒரு வகையே கிடையாதுங்க. அப்போ இந்த மாதிரிலாம் இஃப்தார் இருந்தால் அது நோன்பினுடைய நோக்கத்தை பூர்த்தி செய்யுமா? நோன்பினால் அல்லாஹும் ரசூலும் நமக்கு என்ன நன்மைகளை சேர்க்க வேண்டும் என்று விரும்பினார்களோ அந்த நன்மைகள் கிடைக்குமானா கிடைக்காது. அப்போ டோட்டலி நம்ம இந்த கான்செப்டை நோன்பு என்ற இந்த ஒரு அருமையான ஒரு வாழ்க்கையினுடைய ஒரு பெரிய ஒரு அடிப்படையை தலைகீழ மாற்றிட்டோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நோன்பு திறப்பை பற்றி அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், கான நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுஃப்திர் கப்ல அன் யுஸல்லிய, மக்ரிபுக்கு முன்பே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஃப்தார் செய்வார்கள், நோன்பு திறப்பார்கள். எப்படி? அலா ருதபாத்தின், கனிந்த சில பேரித்தம்பழங்களை வைத்து. ஃபஇன் லம் தகுன் ருதபாத்துன், கனிந்த பேரித்தம்பழங்கள் இல்லை என்றால் ஃபதுமைராத்துன், சில சின்ன காய்ந்த பேரித்தம்பழங்களை கொண்டு அவர்கள் நோன்பு திறப்பார்கள். ஃபஇன்லம் தகுன் துமைராத்துன், அந்த சிறிய கொஞ்சம் அந்த காய்ந்த பேரித்தம்பழங்கள் கூட இல்லை என்றால் ஹசவாத்தி மிம்மா இன், தண்ணீரில் சில மிடரு குடித்து விட்டு சென்று விடுவார்கள். அப்போ எந்த அளவு நோன்பை அவர்கள் எளிமையாக்கி இருக்கிறார்கள். இன்னொரு பிரச்சனை என்னன்னு சொன்னால், அல்லாஹ் நம்மளை மன்னிக்கணும், அல்லாஹ் நம்மளை பாதுகாக்கணும். இந்த நோன்பு திறக்கிறதுக்கு விருந்தாளிகளை நம்ம அதிகமான முறையில் வர வைக்கிறோம். இன்று விருந்து என்றாலே அது நமக்கு சிரமமாக போயிடுது, விருந்து சாப்பிட வரக்கூடியவங்களுக்கு சிரமமாக போயிடுது. புரியுதுங்களா? ஒரு சுன்னத்தான அமலை எப்போது மக்கள் சிரமப்படுத்தி கொள்வார்களோ அது ஒரு நயவஞ்சகம், நிஃபாக், பகட்டாகி போயிடுது. அப்போ விருந்து என்று நம்ம சொல்லிட்டு கூப்பிடுற போது அங்கே நம்முடைய வசதிக்கு ஏற்ப விருந்து கொடுக்கணும் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்துடுறோம். பல வகையான உணவு செய்து வைத்தால் தான் விருந்தாளியை கண்ணியப்படுத்தினதாக ஆகும் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு வந்துடுறோம். அதுக்கு பிறகு வர்ற விருந்தாளி நம்ம செய்து வைத்ததெல்லாம் சாப்பிட்டாதான் அவர் நம்ம பேச்சை கேட்குற நமக்கு பிரியமான விருந்தாளி. இல்லைன்னா அவர் என்னத்தை செஞ்சார், நம்ம இவ்வளோ செஞ்சு வச்சோம், ஒரு மரியாதை கொடுத்தாரா, சாப்பிட்டாரா, வைக்கலையான்னு சொல்லி அந்த வயலுள்ளி குள்ளி ஹுமசத்தில் லுமசாங்கிற கதையில் அவரை பற்றி திட்டுன்னு திட்டி தீர்த்திட வேண்டியது. அப்போ பெரும்பாலும் விருந்தளித்தல் என்பது விருந்து ஏற்பாடு செய்பவர்களுக்கும் சிரமமான ஒரு காரியமாகவும் விருந்து சாப்பிட வருபவர்களுக்கும் ஒரு சோதனையான காரியமாகவும் ஆகிவிடுகிறது. இவ்வளோ செஞ்சு வச்சுருக்கிறாங்களே, சாப்பிடாமல் போயிட்டா கோச்சிப்பாங்களே, ஏதாவது மனசு வருத்தப்படுவாங்களேன்னு சொல்லி இவரும் ஒன்றுலையும் கொஞ்சம் எடுத்தாலே அதுவே ஒரு 2 கிலோ அளவுக்கு ஆகி போயிடுது. ஸோ இந்த மாதிரியான ஒரு சோதனையாக விருந்தாளிகளை ஆக்கிவிடாதீர்கள். அப்போ நம்ம இடத்துல, அதாவது எல்லாரிடத்துலையும் எளிமையும் பகட்டற்ற வாழ்க்கையும், அந்த அதுக்கு பகட்டுக்கு சொல்லுவாங்கல்ல, அதாவது ஃபார்மாலிட்டிஸ், அது இல்லாத ஒரு எளிமையான வாழ்க்கை வரணும். அப்போ தான் நமக்கு ஒரு நிம்மதி கிடைக்கும், கண்ணியம் கிடைக்கும். நோன்பாளியை கூப்பிடுங்க வீட்டுக்கு, அல்ஹம்துலில்லாஹ், ஒரு தண்ணி வச்சிங்களா, ஒரு வகையான ஜூஸ் வச்சிங்களா, ஏதாவது கொஞ்சம் பேரிச்சம்பழம் வச்சிங்களா, ஏதாவது ஒரு வகையான உணவு, ஒன்று கஞ்சி செஞ்சுருந்தீங்க, அல்லது ஏதாவது ஒரு சாலிடாக ஒரு உணவு இருக்கா, ஒரு உணவு ஒரு கிரேவி, முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். சில வீடுகளில் பாருங்கள், நோன்பு திறக்கிற நேரத்திலேயே கஞ்சியில் 2 வகை, அப்புறம் அரபு வகை கஞ்சியில் 2 வகை, அதுக்கப்புறமா மந்தி சாப்பாடு, அதுக்கப்புறமா புலாவு சாப்பாடு, அதுக்கப்புறமா சப்பாத்தி, ரொட்டி, கோழிக்கறி, ஆட்டுக்கறி, மாட்டுக்கறி எல்லாத்தையும் கொண்டாந்து ஒரு கல்யாண விருந்து கூட முஸ்லீம்கள்கிட்ட இப்படி இருக்கக்கூடாது. இது இஃப்தாருடைய விருந்தை இப்படி ஆக்கி கொண்டால், அதுலேயும் இன்னும் மோசமான என்ன, இதே இஃப்தாரை ஹோட்டலில் வைக்கிறாங்க பஃபேன்னு சொல்லிட்டு.
அப்போ இதெல்லாம் எவ்வளவு பெரிய வீண் விரயங்களும் முஸ்லிம்களுக்குண்டான ஒரு பொருளாதார வீண் செலவு மட்டுமல்ல, அல்லாஹ் பாதுகாக்கணும், அந்த இஃப்தாருடைய நோக்கத்தை, நோன்புடைய நோக்கத்தை பாழாக்கக்கூடியதும் என்பதை நம்முடைய சகோதர சகோதரிகள் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக நோன்பு இருக்கும் போதும், அதாவது சஹருடைய நேரத்திலையும், அப்புறம் நோன்பு வைத்து கொண்டிருக்கக்கூடிய அந்த பகல் நேரங்களிலையும், நோன்பு திறக்கும் போதும் துஆக்கள் கேட்டுக்கொண்டே இருப்பது இது ஒரு விரும்பத்தக்க ஒரு சிறந்த ஒரு அமலாகும். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூற, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்க, இப்னு மாஜா ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்கிறார்கள், ஸலாஸத்துன் லா துரத்து தஅவத்துஹும், 3 நபர்கள் அவர்களுடைய துஆக்கள் கண்டிப்பாக மறுக்கப்படாது. அல் இமாமுல் ஆதிலு, நீதம் செலுத்தக்கூடிய இமாம், வஸ்ஸாயிமு ஹத்தா இஃப்திர், நோன்பாளி நோன்பு திறக்குகிற வரை. அப்ப சில நபர்கள் என்ன செய்கிறார்கள், இஃப்தார் நேரத்தில் மட்டும் அவர்கள் துஆ செய்து கொண்டிருக்கிறார்கள். அதற்கு முன்னாடி சஹரிலிருந்து துஆவை மறந்து விடுகிறார்கள். அந்த பகலுடைய காலங்களிலும் அவர்கள் துஆவின் பக்கம் கவனம் செலுத்துவதில்லை. நமக்கு ஹதீஸிலிருந்து கிடைக்கக்கூடிய விளக்கம் என்ன, வஸ்ஸாயிமு ஹத்தா இஃப்திர், நோன்பாளி. அப்போ நோன்பு வைத்திருக்கக்கூடிய அந்த நீண்ட நெடிய அந்த நேரத்திலும் அவர் கேட்கக்கூடிய எல்லா துஆக்களும் அல்லாஹ்விடத்தில் ஏற்கப்படுகின்றன. அது ஒரு தொழுகைக்கு பின்னாடி இருந்தாலும் சரி, தொழுகைக்கு முன்னாடி இருந்தாலும் சரி, அல்லது அவருடைய வியாபாரத்தில் இருந்தாலும் சரி, அல்லது அவருடைய வாகனத்தில் பயணித்து கொண்டிருந்தாலும் சரி, அவர் படுத்தவராக இருந்தாலும் சரி, உட்கார்ந்தவராக இருந்தாலும் சரி, எந்த தேவையில் அவர் இருந்தாலும் சரி, அவர் நோன்பாளியாக நோன்பு வைத்தவராக இருக்கிறார், அவர் கேட்கக்கூடிய துஆ ஏற்றுக்கொள்ளப்படும். அது கை தூக்கி அவர் துஆ கேட்டாலும் சரி, அதுக்கு முன்னாடி பின்னாடி அல்ஹம்து ஸலவாத் எல்லாம் ஓதி கேட்டாலும் சரி, அல்லது அது சாதாரண சில வார்த்தைகளை கொண்டு ரப்பி ஃபிர்லி, யா அல்லாஹ் என்னை மன்னித்து விடு, ரப்பி ரஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா, ரப்பி ஜித்னி இல்மா, இந்த மாதிரியாக நடக்கும்போது, உட்காரும்போது, செல்லும்போது அவர் கேட்கக்கூடிய பொதுவான சில வார்த்தைகளுடைய துஆக்களாக இருந்தாலும் சரி, நோன்பாளி கேட்கக்கூடிய எல்லா துஆக்களும் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. ஆகவே நோன்பு வைத்திருப்பவர் துஆவை அதிகப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். வெறும் இஃப்தாருடைய நேரம் வரட்டும், நான் துஆவுக்கு உட்கார்றேன் என்பதாக மட்டும் அவர் இருந்துவிடக்கூடாது. அடுத்து மூன்றாவதாக வதஅவத்துல் மظلوم, அநீதி இழைக்கப்பட்டவருடைய துஆ. அது கணவன் மனைவிக்கு அநீதி இழைத்திருந்து மனைவி கணவன் அல்லாஹ்விடத்தில் கை தூக்கினாலும் சரி, அல்லது மனைவி கணவனின் மீது அநீதி இழைத்திருந்து கணவன் அல்லாஹ்விடத்தில் கை தூக்கினாலும் சரி, பிள்ளைகள் பெற்றோர் மீது அநியாயம் செய்து பெற்றோர்கள் கை தூக்கினாலும் சரி, அல்லது பெற்றோர்கள் பிள்ளைகள் மீது அநியாயம் செய்து பிள்ளைகள் கை தூக்கினாலும் சரி, அல்லது அண்ணன் தம்பி மேலே, தம்பி அண்ணன் மேலே, அக்கா தங்கச்சி மேலே, சகோதரர்கள் சகோதரி மேலே, சகோதரிகள் சகோதரர்கள் மேலே, இப்படி யார் அநியாயம் செய்திருந்தாலும் அவருக்கு எதிராக அநீதி இழைக்கப்பட்டவர் அல்லாஹ்விடத்திலே கை தூக்குவாரே ஆனால் அவருடைய துஆ, அந்த அநீதி இழைக்கப்பட்டவருடைய துஆவுக்கும் அல்லாஹ்வுக்கும் இடையில எந்த தடையும் இருக்காது. வதஅவத்துல் மظلوم யர்ஃபஉஹு அல்லாஹு தூனல் கமாம் யௌமல் கியாமா, மேகத்திற்கு மேல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அநீதி இழைக்கப்பட்டவரின் துஆவை உயர்த்தி விடுகிறான். வதுஃப்தஹு லஹா அபுவாபுஸ் ஸமா, வானத்தின் கதவுகள் எல்லாம் அந்த துஆவுக்காக வேண்டி திறக்கப்பட்டு விடுகின்றன. வயகூல் வபிஇஸ்ஸதி லஅன்சுரன்னக பஅத் வலவ் பஅத ஹீனின், எனது கண்ணியத்தின் மீது சத்தியமாக கண்டிப்பாக நான் உனக்கு உதவி செய்வேன், சிறிது காலத்திற்கு பின்னாக இருந்தாலும் சரியே. அப்போ பொதுவாக அநீதி இழைக்கப்பட்டவர் அநீதி செய்பவர்னு சொன்னால் நமக்கு மன்னர்கள், ஆட்சியாளர்கள், அதிகாரிகள், பொதுமக்கள் இப்படி மட்டுமே நமக்கு கவனத்தில் வரும். பொதுவாக அப்படித்தான் வரும். தயவு செய்து அப்படி ஒரு தப்பான அல்லது ஒரு குறுகிய அர்த்தத்தில் கொண்டு போய் இதை நிறுத்தி விடாதீர்கள். நம்முடைய வீடுகள்லேயும் அநியாயம் நடக்குது. கணவன் மனைவி மேலே அநியாயம் செய்வான், மனைவி கணவனின் மீது அநியாயம் செய்வாள், குடும்பத்தில் உள்ள ஒரு நபர் இன்னொரு நபரின் மீது அநியாயம் செய்வார்கள். அப்படி யார் அநீதி இழைக்கப்பட்டாலும் சரி, அந்த அநீதி இழைக்கப்பட்டவர் துஆ கேட்டால் அந்த துஆ அல்லாஹு தஆலாவால் உயர்த்தப்பட்டு கண்டிப்பாக நான் என் மேலே சத்தியமாக, எனது கண்ணியத்தின் மீது சத்தியமாக உனக்கு உதவி செய்வேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். அநீதி இழைத்தல் என்றால் என்ன? ஒருவருடைய உரிமையை கொடுக்காமல் மறுப்பது, அதாங்க அநீதி இழைத்தல். கணவன் மனைவிக்குண்டான உரிமையை கொடுக்கணும், மனைவி கணவனுக்குண்டான உரிமையை கொடுக்கணும். இப்போ இருவரில் ஒருவர் தன்னுடைய உரிமையை மற்றவரிடத்தில் எதிர்பார்ப்பது இது தவறான ஒரு செயல் அல்ல, இது அல்லாஹ் அனுமதித்த செயல். அல்லாஹ் அனுமதித்ததை ஒருவர் தவறு என்று சொன்னால் அவர் அல்லாஹுடைய மார்க்கத்தை குறை சொன்னவராக ஆகிவிடுவார்.
இப்போ கணவன் வந்து மனைவிக்கு நஃபகா கொடுக்கணும். எங்க இந்த மாதிரி மாதம் ஆயிடுச்சு, எனக்கு செலவுக்கு கொடுக்கலையே, செலவுக்கு கொடுங்க அப்படின்னு மனைவி கேட்குறாங்க. உனக்கு வேற வேலை இல்லை, எப்போ பார்த்தாலும் காசு காசுன்னு தான் நிற்ப அப்படின்னு கணவர் சொல்வாரே, ஆனால் அவர் மார்க்கத்தையும் புரியவில்லை, மனிதாபிமானத்தையும் புரியவில்லை. புரியுதுங்களா? அதே போல தான் கணவன் சொல்கிறாரு, எனக்கு இந்த மாதிரி பசிக்குது, சாப்பாடு செஞ்சு கொடு. உங்களுக்கு வேறு வேலை இல்லையா, எப்போ பார்த்தாலும் சாப்பாடு தான் இருப்பீங்களா, கொஞ்சம் பொறுமை, கொஞ்சம் நேரம் பசியாக இருக்க முடியாதா, இருங்க கொஞ்சம் நேரம் பேசாமல், எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது பார்த்துட்டு வர அப்படின்னு பேசுகிறாங்க. ஸோ இதுவும் கணவனுடைய உரிமையை அந்த பெண் பாழாக்கியவள். ஸோ இப்படி எதுவாக இருந்தாலும் சரி, ஒருத்தருடைய உரிமையை பாழாக்குவது அநியாயம் செய்வதாகும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 நபர்களுடைய துஆக்கள் அல்லாஹ்விடத்தில் மறுக்கப்படாது என்று சொல்லும்போது அதில் இரண்டாவதாக நோன்பாளியை பற்றி சொன்னார்கள். ஆகவே நோன்பு இருக்கக்கூடிய நேரத்தில், அது சஹரிலிருந்து இஃப்தார் வரை உள்ள எல்லா நேரங்களையும் எடுத்துக்கொள்ளும், எல்லா வகையான துஆக்களும் அங்கீகரிக்கப்படும். அது தொழுகைக்கு பின்னாடி செய்யக்கூடிய அந்த சுன்னத்தான துஆக்களில் வரக்கூடிய அல்லாஹும்ம அன்த ஸலாம் மின்க ஸலாம் போன்ற துஆக்களோ, அல்லது ஃபஜ்ருக்கு பிறகு கேட்கக்கூடிய அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக இல்மன் நாஃபியா போன்ற துஆக்களோ, அல்லது தொழுகையில் கேட்கக்கூடிய துவாக்களோ, அல்லது மற்ற மஸ்னூனான துவாக்கள், சந்தர்ப்பங்களில் கேட்கக்கூடிய துவாக்கள், பள்ளிக்கு முன்னாடி, பள்ளிக்கு போகும்போது, பள்ளிக்கு வரும்போது, ஆடை அணியும் போது, ஆடையை கழட்டும் பொழுது, உணவு சாப்பிடும்போது, அல்லது பொதுவான இஸ்திக்ஃபாருடைய துவாக்கள், இப்படி எல்லா வகையான துவாக்களும் சரி அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியவை, குறிப்பாக நோன்பாளியாக இருக்கும்போது. அதுபோன்ற இன்னொரு ஹதீஸில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். இந்த ஹதீஸில் இன்னொரு வேற விதமான அறிவிப்பு, சலாசு தாவாத்தின், 3 வகையான துவாக்கள், லா துரத்து, அது அவைகள் மறுக்கப்படாது. தாவத்துல் வாலித், தந்தையுடைய துவா, பெற்றெடுத்த தந்தை இருக்கிறார் அல்லவா, அந்த தந்தை தனது பிள்ளைக்காக கேட்கக்கூடிய துவா, அது சாதகமான துவாவாக இருந்தாலும் சரி, பாதகமான துவாவாக இருந்தாலும் சரி. ஆனால் பெரும்பாலும் தந்தைமார்கள் பிள்ளைகளுக்கு சாதகமான துவாக்களை தான் கேட்பாங்க. தாய்மார்கள் தான் ரெண்டுத்துக்கும் இடையில மாட்டிக்கிட்டு அவங்க வந்து முழிப்பாங்க. ஒன்று கேட்டால் என் பிள்ளைய பறக்கத்தா வை, அப்படி வை, இப்படி வைன்னு சொல்லி எக்கச்சக்கமாக நல்ல துவாக்களாகவே கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. கொஞ்சம் மனசு உடஞ்சிட்டாங்க, நீ நாசமாக போவ, நீ கழிச்சல்ல போவ, நீ உருப்படுவியா, அப்படியா இப்படியான்னு சொல்லி பத்துவாவும் விட்டுருவாங்க. பெரும்பாலும் தந்தைகளை பொறுத்தவரை அவர்கள் தங்களுடைய உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தக்கூடியவர்கள். தங்களுடைய பிள்ளைகளுக்காக எப்போதும் நல்ல துஆக்களை மட்டுமே அவர்கள் செய்வார்கள். இது பெரும்பாலும். எங்கேயாவது சில இடங்களில் மாற்றமாக நடக்கலாம், அல்லாஹு அலம். லா துரத்து தாவத்துல் வாலித், தந்தை கேட்கக்கூடிய துஆ அல்லாஹ்விடத்தில் மறுக்கப்படாது. வதாவத்து ஸாயிம், நோன்பாளியுடைய துஆ அல்லாஹ்விடத்தில் மறுக்கப்படாது. வதாவத்துல் முசாஃபிர், பயணி கேட்கக்கூடிய துவா. அதனால தான் ஒருத்தர் பயணத்தில் கிளம்பி விட்டாரே, ஆனால் அவர் வீட்டுக்கு போய் சேர்ற வரைக்கும் அல்லது திரும்ப வீட்டுக்கு வருகிற வரை அவருடைய துவாக்கள் அல்லாஹ்விடத்திலே அங்கீகரிக்கப்படுகின்றன. சரியா? அடுத்து, நோன்பு இருக்கக்கூடியவர் அதிகமாக செய்ய வேண்டிய நல்ல அமல்களில் ஒன்று தர்மம் செய்வது, குர்ஆன் ஓதுவது, நோன்பாளிகளுக்கு நோன்பு திறக்க ஏற்பாடு செய்வது, இன்னும் பல உபரியான நல்ல அமல்களை, எந்தெந்த நல்ல அமல முடியுமோ அந்த நல்ல அமல்களை எல்லாம் செய்து கொண்டே இருப்பது. குர்ஆன் மனப்பாடம் செய்வது, மார்க்க கல்வி கற்பது, மார்க்க கல்விகளை கற்றுக் கொடுப்பது, நன்மையை ஏவுவது, தீமையை தடுப்பது, பிறருக்கு உதவி செய்வது, உபகாரம் செய்வது, இப்படி என்னென்ன நன்மையான காரியங்களை நோன்பு இருக்கக்கூடிய நேரத்தில் செய்ய முடியுமோ அந்த எல்லா நன்மைகளையும் செய்யலாம். சஹாபாக்கள் ஜிஹாதுக்கே நோன்பு இருக்கக்கூடிய நேரத்தில் புறப்பட்டு சென்றிருக்கிறார்கள் என்றால், அப்போ எல்லா நன்மைகளையும் நோன்பு இருக்கக்கூடிய நேரத்தில் செய்வது அல்லாஹ்விற்கு மிக விருப்பமானது, நமக்கு ரெட்டிப்பாக்கப்பட்ட நன்மைகளாக எடுத்துக்கொள்ளப்படும். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹும் அறிவிக்கிறார்கள், கான நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஜ்வதன் நாஸி பில் கைர் வ அஜ்வது மா யகூனு ஃபீ ஷஹ்ரி ரமதான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகம் செல்வத்தை தர்மம் செய்பவர்களாக இருந்தார்கள். அஜ்வதுன் நாஸி பில் கைர், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இடத்துல பில் கைர் என்பது செல்வம். சரிங்களா? பொதுவாக கைர்னா நன்மை, நன்மைன்னு சொல்லுவாங்க. கைர் என்பதற்கு நன்மைங்கிற அர்த்தம் இருக்கிற மாதிரி செல்வம்ங்கிற ஒரு அர்த்தம் இருக்கு. வைன்னஹு லிஹுப்பில் கைரி லஷதீத், சூரா ஜில்சால்ல வருதுல, மனிதன் செல்வத்தை நேசிப்பதில் ரொம்ப கடினமானவனாக இருக்கிறான். அதாவது ரொம்ப அதிகமாக செல்வத்தை நேசிப்பவனாக மனிதன் இருக்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக தர்மம் கொடுப்பவர்களாக இருந்தார்கள். சரி, இது எப்போதுமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழக்கம். அஜ்வது மா யகூன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தர்மம் கொடுப்பதிலேயே
அதிகமாக தர்மம் கொடுப்பது ஃபீ ஷஹரி ரமதான், ரமதான் மாதத்திலே. புரியுதுங்களா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ரமதான் அல்லாத மாதத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த தர்மத்தை கூட நம்ம எட்ட முடியாது. ரமதான் மாதத்தில் அவர்கள் செய்த தர்மத்தை நம்ம எப்படி யோசித்து பார்க்க முடியும் சொல்லுங்கள்? அதாவது தனக்குள்ள அனைத்தையும் கொடுத்து விடக்கூடியவர்களாக இருந்தார்கள். நம்மை போன்ற பலவீனமானவர்களுக்கு அல்லாஹு தஆலா சொல்கிறான், எஸ் அலூனக மாதா யுன்ஃபிகூன், அவர்கள் என்ன தர்மம் செய்ய வேண்டும் என்று நபியே உங்களிடத்தில் கேட்கிறார்கள். குலில் ஆஃபுவ, உங்களுடைய தேவைக்கு போக மீதமானதை நீங்கள் தர்மம் செய்யுங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். ஸோ நம்ம மீதத்தை கொடுத்தாலே அல்லது மீதத்திலிருந்து 10ல் 1 கொடுத்தாலே அது நம்ம செய்யக்கூடிய மிகப்பெரிய தர்மம். மக்கள் இன்றைக்கு ஜக்காத்து கொடுக்கறதுலேயே கணக்கு பார்க்குறாங்க, அதிலேயே எவ்வளவு குறைக்க முடியும்னு முயற்சி பண்ணுறாங்க. அதுவும் இந்த காலத்தில் வந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய வழிகேடான சிந்தனை, வருஷத்துக்கு ஒரு தடவை ஜக்காத்து கொடுத்தா போதும் அப்படிங்கிற அந்த சிந்தனையில் பல, அதாவது வெளிரங்க தோற்றத்திலே நல்லவர்களாகவும் நல்ல கொள்கையில் இருப்பவர்களாகவும் இருக்கக்கூடியவர்களுமே பீடிக்கப்பட்டு இந்த விஷயத்தில் வழிகேட்டில் போயிட்டுருக்காங்க. என்ன சொல்கிறது சொல்லுங்க பார்க்கலாம். எல்லா விஷயத்திலையும் ஒழுங்கான கொள்கையில் இருக்கிறவங்க இந்த ஜக்காத்து விஷயத்தில் மட்டும் அந்த வழிகேட்டவருடைய கொள்கையை எடுத்துக்கிட்டு வாழ்க்கையில் ஒரு தடவை கொடுத்தா நகைக்கு ஜக்காத்து போதும், செல்வத்துக்கு இருப்புக்கு வாழ்க்கையில் ஒரு தடவை கொடுத்தா போதும், அதுக்கப்புறம் புதுசாக வரக்கூடியதுக்கு ஜக்காத்து கொடுத்தா போதும் என்ற ஒரு மனநிலைக்கு ஆளாகி இருக்கிறார்கள் என்றால் அவர்களுடைய உள்ளத்தை கருமித்தனமும் கஞ்சத்தனமும் எந்த அளவுக்கு ஆக்கிரமித்திருக்கிறது. இவர்கள் ஒருபோதும் ஆதாரத்தின் அடிப்படையிலே இந்த சட்டத்தை ஆராய்ச்சி செய்யவில்லை. மாறாக நயவஞ்சகத்தின் அடிப்படையிலும் உள்ளத்தில் குடிகொண்டு விட்ட ஷைத்தானால் ஊதப்பட்ட கருமித்தனத்தின் அடிப்படையிலும் தான் ஒரு பொருளுக்கு வாழ்க்கையில் ஒரு முறை ஜக்காத்து கொடுத்தால் போதும் என்ற சட்டத்தை உருவாக்கினார்களே தவிர எந்த விதமான ஆதாரத்தின் அடிப்படையில் அல்ல. காரணம் என்ன? ஆதாரங்கள் மிக தெளிவாக இருக்கின்றன. ஒன்று, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை ஜக்காத்து வசூல் செய்வதற்காக அனுப்பிய போது இன்ன பொருளுக்கு இவ்வளவு ஜக்காத்து வாங்குங்கள் என்று சொன்னார்கள். 2ஆம் ஆண்டிலிருந்து தங்களுடைய மரண காலம் வரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜக்காத்து வசூல் செய்ய தோழர்களை அனுப்பி கொண்டிருந்தார்கள். அதில் எங்கேயுமே போன வருடம் வாங்கிய பொருளுக்கு இந்த வருடம் வாங்காதீர்கள், இந்த வருடம் உள்ள பொருளுக்கு மட்டும் கணக்கு பார்த்து வாங்குங்கள் என்று சொல்லவில்லை. ஒவ்வொரு வருடம் போகும்போதும் இத்தனை ஆடு இருந்தால், இத்தனை மாடு இருந்தால், இத்தனை ஒட்டகம் இருந்தால், இவ்வளவு தங்கம் இருந்தால் நீங்கள் வாங்குங்கள் என்று சொன்னார்களே. ஆக கையில் இருக்கக்கூடிய அனைத்திற்கும் தான் ஜக்காத்து வசூல் செய்பவர்கள் ஜக்காத்து வாங்கி வந்தார்களே தவிர ஜக்காத்து வசூல் செய்யப்படக்கூடிய நபரிடத்தில் இருக்கக்கூடிய செல்வத்தை 2ஆக பிரிக்கவில்லை. போன வருடம் ஜக்காத்து கொடுக்கப்பட்ட செல்வம், இந்த வருடம் புதிதாக வந்த செல்வம் என்று இப்படி 2ஆக பிரிக்கவில்லை. இது முத்தவாத்திரான மிகப்பெரிய ஒரு ஆதாரம். அப்படி பிரித்திருந்தால் அது நமக்கு ஆதாரங்களிலே குறிப்பிடப்பட்டிருக்கும். புரியுதா? அதனால இது நம்ம ரொம்ப கவனத்தில் எடுக்க வேண்டிய உண்டு. சரி, இப்போ நம்ம திரும்ப விஷயத்துக்கு வருவோம். ஆக நோன்பாளி செய்ய வேண்டிய உபரியான முஸ்தஹப்பான காரியங்களிலே ஒன்று அதிகமாக சதகா செய்வது. கவனிங்க, ஹதீஸினுடைய தொடரை திரும்ப பார்ப்போம். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ரமதானுடைய ஒவ்வொரு இரவிலும் ரசூலுல்லாஹ்வை சந்திக்க வருவார்கள். புரியுதுங்களா? ஹீன யன்ஸலிஹ் யஅரிது அலைஹி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜிப்ரீலுக்கு குர்ஆனை ஓதி காட்டுவார்கள். ஃபைதா லகியஹு ஜிப்ரீல் வரப்போகிறார் என்பதை அறிந்து கொண்டால் அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர் வந்து சேருவதற்குள் தன்னிடத்தில் இருக்கக்கூடிய செல்வத்தை எல்லாம் மக்களுக்கு தர்மம் கொடுப்பார்கள். எந்த அளவு அதில் விரைவாக செயல்படுவார்கள் என்றால் மினர் ரீஹில் முர்சலா, கடுமையாக வேகமாக வீசக்கூடிய காற்றின் வேகத்தை விட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தர்மத்தின் வேகம் அதிகமாக இருக்கும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கும் அந்த பாக்கியத்தை தந்தருள்வானாக. அடுத்ததாக, இரவு வணக்கத்தில் அதிகம் கவனம் செலுத்தி சிரத்தை எடுத்து தொழுவது. இது ஒரு நோன்பாளி செய்ய வேண்டிய ஒரு முஸ்தஹப்பான உயர்ந்த ஒரு வணக்கம். அப்போ நோன்பாளி என்றால் பகலில் நோன்பு வைத்திருக்கும் போது மட்டும் நோன்பாளி அல்ல, இரவிலும் அவர் நோன்பாளி தான். ஏனென்றால் முந்திய நாள் நோன்பு வைத்திருக்கிறார், அடுத்த நாளும் நோன்பு வைக்க போறார். இடைப்பட்ட இந்த நேரத்திலேயே அவர் ஒரு நோன்பாளி தான். நோன்புடைய மாதத்தில் இருக்கிறார், அவர் நோன்பாளி. ஆகவே இரவு வணக்கத்திற்கு அவர் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். இன்று குறிப்பாக வியாபாரிகள், அதுபோன்று வேலை செய்யக்கூடியவர்கள், இவங்க 2 பேரும் ஏதோ உருப்படியான ஒரு வேலை செய்கிறவங்க, துன்யாவுடைய வேலைகளில்
அப்புறம் வெட்டியாக ஊர் சுற்றக்கூடிய வீணர்கள். இந்த 3 பேரையும் முதல்ல என்ன செய்கிறாங்கன்னு சொல்லிடுவோம். இந்த முதல்ல உள்ள 2 பேர் காலையிலேருந்து வியாபாரம் பார்த்தோம், அதே போல் ரமதான் மாதம் தான் கஸ்டமர் அதிகமாக வரக்கூடிய மாதமாக இருக்குது அப்படின்னு இரவு தொழுகையை அலட்சியம் செய்கிறது. சரி, அதே போல் வேலை செய்யக்கூடியவங்க, நான் காலையில் 8 மணி நேரம் 9 மணி நேரம் வேலையில் இருக்கிறேன், நான் காலையில் 8 மணி 9 மணிக்கு நான் வந்து வேலைக்கு போகணும், இப்படி காரணம் சொல்லி சொல்லி இரவு வணக்கத்தை அவர்கள் சுருக்கி விடுகிறார்கள். சுருக்கி விடுகிறார்கள். அடுத்து இந்த வீணானவங்க இருக்காங்களே, இவங்களை பற்றி பேச வேண்டிய அவசியமே கிடையாது. வெட்டியா வீணா குப்பை கொட்டுறதுல இவங்களுக்கு ரொம்ப அலாதியான பிரியம் இருக்கும். ஊர் சுற்றுறதுல, அங்கே நின்று இங்கே நின்று பேசுறதுல, டீ கடையில் அங்கே இங்கே கேம் விளையாடக்கூடிய இடத்துல பொழுதுபோக்குறதுல இவங்களுக்கு இன்பம் இருக்கும். மஸ்ஜிதுக்கு வந்துட்டா மீனை எடுத்து தரையில் போட்ட மாதிரி துடிப்பாங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும். இவர்களெல்லாம் ரமதான் மாதத்தை என்ன செஞ்சிடறாங்க, பகல் காலத்தில் நோன்பு வைத்துட்டு தூங்குறதுக்கும் இரவு காலத்தில் அவர்கள் சுற்றி இரவை கழிப்பதற்கும் இவர்கள் ரமதானை பயன்படுத்துகிறார்கள். இது மிகப்பெரிய ரமதானை அவமரியாதைப்படுத்திய, நோன்பை அவமரியாதைப்படுத்திய ஒரு செயலாகும். ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி. இதில் இன்னொரு பெரிய முசீபத்து முஸ்லீம் நாடுகளில் என்னவென்றால், ரமதான் மாதத்திற்காக வேண்டி புதிய சீரியல்கள் உருவாக்கப்படுகின்றன. அரபு மொழியில் ரமதான் மாதத்திற்குரிய இரவுகளுக்காக வேண்டிய வகையான அந்த சினிமாக்களும் சீரியல் தொடர் நாடகங்களும் ஏற்பாடு செய்யப்பட்டு முஸ்லிம்களுடைய அமல்களை வீணாக்கி விடுகின்றார்கள். அதுபோன்று அந்த ரமதானுடைய இரவுகளில் வாலிபர்களுக்காக கேம் ஏற்பாடு செய்யப்படுகிறது. இன்னும் பல விசேஷமான பொழுதுபோக்கு இடங்கள் அவர்களுக்காக ஏற்பாடு செய்யப்பட்டு இரவு நேரத்தை வீணடிப்பதை நாம் பார்க்கிறோம். அல்லாஹ் பாதுகாப்பானாக. இந்த வேலைக்கு போகிறவங்க, அதே போல் வந்து அதிக நேரம் வியாபாரத்தில் இருக்கிறவங்க, ஏதோ கஷ்டப்படுறோம், உழைச்சி சம்பாதிச்சாதான் நமக்கு அந்த உஜீபனம் கிடைக்கும் என்ற அடிப்படையில் இருக்கிறவங்க ஏதோ பள்ளிவாசலுக்கு போனாங்க, அங்கே தொழுகை வைக்கிற முறைப்படி ஏதோ அவங்களால முடிஞ்ச அளவுக்கு அரை மணி நேரமோ 1 மணி நேரமோ 3/4 மணி நேரமோ தொழுதாங்க. அப்புறம் வந்து வீட்டில் வந்து அமைதியாக படுத்துட்டாங்க. அப்புறம் சஹருக்கு எந்திரிச்சாங்க, சில ரக்காத்துகள் தொழுதாங்க, சஹரு சாப்பிட்டாங்க, ஓய்வெடுத்தாங்க, வேலைக்கு போனாங்க. இப்படி இருந்து விடுவார்களே ஆனால் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்விடத்தில் இன்ஷா அல்லாஹ் குற்றம் பிடிக்கப்படாமல் இருப்பார்கள் இன்ஷா அல்லாஹ். ஆனால் வேலையை காரணம் சொல்லி, வியாபாரத்தை காரணத்தை சொல்லிட்டு, தொழுகையை மட்டும் சுருக்கிட்டு வீட்டில் வந்து அரட்டடிச்சுக்கிட்டு உட்கார்றது, இங்கே சுற்றுறது அங்கே சுற்றுறது, ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிறது, தெரிஞ்சவங்க வீட்டுக்கு போகிறதுன்னு இருந்தால் இவர்களும் அந்த வீணர்களை போன்று அல்லாஹ்விடத்தில் கடுமையான விசாரணைக்கு உட்பட்டவர்கள். அதாவது வேலையை காரணம் சொல்லி இரவு வணக்கத்தை மட்டும் சுருக்கிவிட்டு தங்களுடைய இன்பத்தையோ சுகத்தையோ தங்களுடைய பொழுதுபோக்கையோ இவர்கள் விடவில்லை என்றால் இவர்களும் அல்லாஹ்விடத்திலே குற்றவாளிகள். சரியா? அப்போ இரவு வணக்கத்தில் கவனம் செலுத்த வேண்டும். அடுத்ததாக ஒரு வார்த்தையை அங்கே அறிஞர்கள் என்ன சேர்க்கிறார்கள், சிரத்தை எடுப்பது. சிரத்தைனா சிரமம். ஒரு அந்த இரவு வணக்கத்தில் ஈடுபடுறது இருக்குது, அதில் ஒரு ஸ்ட்ரகிள் இருக்கணும், அதில் நமக்கு ஒரு எஃபர்ட், ஒரு ஹார்ட்னஸ் இருக்கணும். இப்போ எப்படி தஹியத்துல் மஸ்ஜிது தொழுவுறீங்க, தஹியத்துல் உது தொழுவுறீங்க, ஃபஜ்ருடைய தொழுகை தொழுவுறீங்க, இந்த 2 சமமாயிடுமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஜ்ருடைய சுன்னத்தை தொழும் பொழுது அதில் அல்ஹம்து சூரா துணை சூரா ஓதுனாங்களா அப்படின்னு சந்தேகப்படக்கூடிய அளவுக்கு சுருக்கமாக தொழுதுருக்கிறாங்க. அதே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஜ்ருடைய தொழுகையை தொழும் பொழுது 100 ஆயத்து 200 ஆயத்துங்கிற அளவுக்கு நீட்டி தொழுதாங்க. இப்போ நாம் என்ன செய்துட்டோம், ஃபஜ்ரா இருக்கட்டும், லொஹரா இருக்கட்டும், அசரா இருக்கட்டும், மக்ரிபா இருக்கட்டும், இஷாவா இருக்கட்டும், சுன்னத்தா இருக்கட்டும், நஃபிலா இருக்கட்டும், எல்லா தொழுகையுமே நம்ம எல்லாருமே பெரும்பாலும், உங்களை சொல்ல நான் என்ன சொல்கிறேன், பெரும்பாலும் நாம் நம்முடைய தொழுகையை எப்படி மாற்றிக்கொண்டோம் என்றால் தஹியத்துல் மஸ்ஜிதுடைய அளவுக்கும் தஹியத்துல் உதுவுடைய அளவுக்கும் அதாவது சுபுகுடைய 2 முன்சுன்னத்துடைய அளவுக்கும் தான் நம்முடைய எல்லா தொழுகையுமே நம்ம அமைத்து கொண்டோம். அதாவது மிக மிக சுருக்கமாக. இரவு தொழுகை என்பது அப்படி அல்ல.
நமக்கு தெரிந்த சூறாக்களிலேயே பெரிய சூறாக்களை ஓதுவது, அப்படி பெரிய நீண்ட நிலையில் நின்று தொழ வைக்கக்கூடிய இமாமுக்கு பின்னால் நின்று தொழுவது. அப்போ தான் நமக்கு கை வலிக்கும், கால் வலிக்கும், இடுப்பு வலிக்கும், கண்ணு வலிக்கும். இரவு தொழுகையை நிறைவேற்றிய அந்த உணர்வு நமக்கு ஏற்படும். உள்ளார போகிறோம், 8 ரக்காத்து தொழுகிறாங்க. அந்த 8 ரக்காத்தில் 1/4 ஜுஸுவை ஓதுறாங்கன்னு சொன்னால் அதுலேயும் ருக்கு சுஜூது 3 தஸ்பீகளை முடிக்கிறாங்க. அப்புறம் சனாத் அல்லாஹும்ம பாஇத் பைனியோ இன்னி வஜ்ஜஹத் அது எதுலேயுமே ஓதுறதில்ல. அப்புறம் அத்தஹியாத்துலேயும் சலவாத்துலேயும் ரொம்ப சுருக்கமான சலவாத் அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் அதோட முடிஞ்சிருது. அப்புறம் அடுத்துள்ள இஸ்திக்ஃபார் அதுவும் சுருக்கமாக முடிஞ்சு சலாம் கொடுத்துட்டு எந்திரிச்சிட்டா இது ஒரு இரவு தொழுகையா என்றால் கண்டிப்பாக இது இரவு தொழுகையாக ஆகாது. இரவு தொழுகை என்ற பெயரில் நாம் நமக்கு நாமே ஏமாற்றி கொள்கிறோம், நாம் நம்மையே நஷ்டமடைய செய்து கொள்கிறோம். அல்லாஹ் பாதுகாப்பானாக. இது சம்பந்தமாக நிறைய பயான்கள் செய்யப்பட்டிருக்கு, தனியாக கிதாபுகளும் இருக்குது. புரியுதுங்களா? எப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இரவு தொழுகை இருந்தது என்று. இப்போ ஒரு உதாரணத்துக்கு பாருங்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த கடைசி 10 இரவு தொழுகை, கடைசி 10 முழு இரவு, முந்திய 10களில் பாதி இரவு, முக்கால் இரவு என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுதிருக்கிறாங்க. கான நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதா தஹலல் அஷ்ரு, கடைசி 10 வந்துவிட்டால் ஷத்த மிஸரஹு, தன்னுடைய கீழாடையை இருக்க கட்டிக்கொள்வார்கள். வ அஹ்யா லைலஹு, தன்னுடைய இரவை அவர்கள் முழுமையாக உயிர்ப்பித்து விடுவார்கள். அப்போ இஃப்தார் செஞ்சதிலிருந்து ஃபஜ்ர் தொழுது முடிக்கிற வரைக்கும் வணக்க வழிபாட்டில் திளைத்து கொண்டே இருப்பார்கள். நல்ல கவனமாக கேளுங்க. எப்போ இருந்து? இஃப்தாரிலிருந்து. இப்போ நம்ம எப்படி செய்யலாம்? அதுலேயும் நம்ம ஏமாற்று பேர் வழி தான். இஃப்தார் செஞ்சுருவோமா, அதில் நேரம் வீணாக போயிடும். அப்புறமா இஷாவுக்கு முன்னாடி நேரம் வீணாக போயிடும். சில பேர் கியாமுல் லைலுக்கு வரக்கூடிய பல பேரை நான் சொல்கிறேனே. இன்னொரு விஷயம், பெண்களை பொறுத்த வரைக்கும் ஜமாத்து தொழுகை கடமை இல்லை, அவங்க வீட்டில் தொழுகலாம், அது வேறு விஷயம். அவர்கள் பள்ளிக்கு வந்து தொழ விரும்பினா அல்ஹம்துலில்லாஹ், உமர் ரலியல்லாஹு அன்ஹு, தமீம் தாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தனியாக நியமித்து பெண்களுக்காக வேண்டி ரமதான் மாதத்தில் தொழுக வைத்தாங்க. இப்போ பள்ளிக்கு வந்து தொழக்கூடிய தொழுகையாளிகளில் நான் பார்த்த வகையில் 60% அல்லது 50% மக்கள் இஷா ஜமாத்துக்கு வர்றதே கிடையாது. இஷா ஜமாத்து முடித்த உடனே கடைசியாக வருவாங்க, அந்த இமாம் தராவி தொழு வைப்பார்ல, அதில் சேர்ந்து 2 ரக்காயத்து இஷாவை தொழுதுட்டு அப்புறம் எந்திரிச்சு 2 ரக்காயத்து தொழுதுருவாங்க, முடிஞ்சு. அப்போ தராவிகளையும் 2 ரக்காயத்தை மிஸ் பண்ணிட்டாங்களா? அடுத்து இருக்கக்கூடிய 6 ரக்காயத்து அந்த இமாம் எப்படி தொழுக வைக்கிறார் என்பது உங்கள் ஊர்களில் எப்படி இருக்குது என்பது அதுவும் உங்களுக்கு தெரிஞ்சது தான். இதை மொத்தமாக முடிச்சிருவாங்க. கடைசியில் நம்ம கியாமுல் லைல் தொழுதுட்டோம் அப்படிங்கிற ஒரு பெரிய பெருமையோடு வெளியே வருவாங்க. தங்களை தாங்களே ஏமாற்றிக் கொள்கிறார்கள். முனாஃபிக்குகளை குறித்து அல்லாஹ்வும் ரசூல் எப்படி சொன்னாங்க? அவர்கள் அல்லாஹ்வை ஏமாற்றுவதாக நினைத்து தங்களையே ஏமாற்றிக் கொள்கிறார்கள் என்று. அதே நிலைமை தான் இன்றைக்கு நம்ம. இந்த தொழுகையெல்லாம் நமக்குள்ள தொழுகை, இதனுடைய நன்மை நமக்கு கிடைக்கப் போகிறது, இதனால் மறுமையில் அல்லாஹு தஆலா நம்முடைய அந்தஸ்தை உயர்த்துவான், இது நமக்கு என்று இவர்கள் தெரிந்திருப்பார்கள். ஆனால் இப்படிப்பட்ட அற்பமான தொழுகைகளை செய்திருக்க மாட்டார்கள். ஏதோ தொழுது அல்லாஹ்க்கு நன்மை சேர்க்கப் போகிறோம் என்று அற்பமான ஒரு எண்ணத்தில் இருக்கிற காரணத்தினால தான் இப்படி தொழுகையோடு அவர்கள் விளையாடுகிறார்கள். அடுத்த ஹதீஸ் பாருங்க. பொதுவாக ரமதானுடைய முதல் 10 இரண்டாவது 10 ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வணக்க வழிபாட்டை பற்றி சொல்லும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்துக்கு நற்செய்தி சொல்லும்போது, மன் காம ரமதான, ரமதானில் யார் நின்று வணங்குவாரோ. அப்போ ஒரு மனிதர் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் அதிகமான பகுதி அவர் ஒரு காரியத்தை செய்தால்தான் அவர் அந்த காரியத்தை செய்தவராக ஆகுவார். இப்போ நீங்கள் என்ன செய்கிறீங்க? உங்கள் புருஷன் வேலை பார்க்குறாருன்னு சொல்கிறீங்க, புரியுதா? என் புருஷன் இந்த ஆஃபீஸில் வேலை பார்க்குறாருன்னு. இப்போ நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். உங்கள் புருஷன் ஆஃபீஸில் 1 மணி நேரம் இருக்கிறாரு, உங்கள் வீட்டில் 9 மணி நேரம் இருக்கிறாரு. இப்போ இவர் ஆஃபீஸில் வேலை பார்க்குறாருன்னு சொல்லுவீங்களா, வீட்டில் இருந்துக்கிட்டு வேலை பார்க்குறாருன்னு சொல்லுவீங்களா? ஆஃபீஸில் இருக்கிற நேரம் அதிகமாக இருந்தால் தான் அவர் ஆஃபீஸில் வேலை பார்க்குறாருன்னு சொல்லுவீங்க. அதே போல் ஒருவர் ஒரு தொழிலை பெரும்பாலும் அதிக நேரங்கள் கொடுத்து செய்தால்தான் அவர் அந்த தொழிலை செய்கிறவர். ஒரு வியாபாரி ஒரு கடையில் ஒரு 1/4 மணி நேரம் இருக்கிறார், மற்றதெல்லாம் பொழுதுபோக்காக சுற்றுறாரு. இவரை நீங்கள் ஒரு வியாபாரி, இவர் இந்த தொழிலை செய்கிறாருன்னு சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம். அப்போ ஒரு காலையிலோ மாலையிலோ
ஒரு காரியத்தை நீண்ட நேரம் செய்யும் போது தான் அந்த காரியத்தை செய்யக்கூடியவர், இவர் இந்த தொழிலை செய்யக்கூடியவர், இந்த படிப்பை படிக்கக்கூடியவர், அந்த மாதிரி நம்ம சொல்லுவோம். இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறார்கள்? ரமதானில் யார் நின்று வணங்குவாரோ அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஒருத்தர், இதில் எத்தனை கேட்டகரி, அது தனி ஒரு லிஸ்ட்டு. ரமதான் மாதத்தினுடைய இரவில், இப்போ இரவுங்கிறது எவ்வளவு? 10 மணி நேரம் வைங்க குறைந்தபட்சம். இப்போ உள்ள நேரத்துக்கு அல்லது 11 மணி நேரம். இப்போ ஒரு நாள்லேயும் ஒரு வித்தியாசப்படும். இப்போ ஐரோப்பிய நாடுகளில் வந்து உங்களுக்கு வெயில் காலமாக இருக்குமேனால் 2 மணி நேரத்தில் 1 மணி நேரத்தில் கூட இரவு முடிகிற மாதிரி இருக்கும். அது ஒரு நிர்பந்தம், அது அல்லாஹ் மன்னிக்க போதுமானவன். அவங்க குளிர்காலம் வரும்பொழுது இரவு நீளமாக இருக்கும்போது அவர்கள் அதை செய்து விடுவார்கள். ஆனால் அல்லாஹ் தஆலா அவங்களுக்கு குளிர்காலத்தில் நீண்ட நேரம் வணங்கிய நன்மையை வெயில் காலத்திலையும் கொடுக்க போதுமானவன். இப்போ நம்மை போன்ற நாடுகள் வைத்துக்கொள்ளுங்க, எங்கே வந்து இரவும் பகலும் பெரிய வித்தியாசம் இல்லாமல் இருக்குதோ, கொஞ்சம் வித்தியாசம் அதிகப்படியாக பகல் வந்து 13-14 மணி நேரம் போகும், இரவு வந்து 10 மணி நேரத்துக்கு சுருங்கும். இந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த 10 மணி நேர காலகட்டத்தில் இரவில் நின்று வணங்கினார் அப்படின்னு ஒருத்தரை சொல்கிறதா இருந்தால் அதுக்கு என்ன தகுதி வேணும்? 10 நிமிஷம் மட்டும் தொழுகிறாருங்க ஒருத்தர், அரை மணி நேரம் மட்டும் தொழுகிறார். இன்றைய மக்களுடைய கியாமுல் முஸ்லீம் நாடுகளில், முஸ்லீம் அல்லாத நாடுகளில் 90% நடக்கக்கூடிய தராவீஹ் தொழுகை 30 நிமிடங்கள். வித்திரு ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம். அந்த வித்திரிலேயே பல குழப்படி இருக்குது. இன்று பெரும்பாலும் மஸ்ஜிதுகளில் தொலை வைக்கப்படக்கூடிய தொழுகை வித்திரு தொழுகையே கிடையாது. புரியுதுங்களா? என்ன செய்வாங்க? சுன்னத்தான சூறாக்களை ஓத மாட்டாங்க, அல்லது தொழுகையில் ஓதக்கூடிய குரான் சூறாக்களை சின்னதாக ஓதுவாங்க. துஆவை மட்டும் 40 நிமிஷம் 50 நிமிஷம் 30 நிமிஷம் 25 நிமிஷத்துக்கு செய்வாங்க. இது ஒரு தனி பிதஅத்து. அதுக்கு நீங்கள் வீட்டிலேயே 3 ரக்காத்து தனியாக நீங்கள் வித்திரு தொட்டு போயிடலாம். ஆனால் என்ன செய்யறது? இமாமோட தொழுதா இமாமு கடைசி வரைக்கும் இமாமுடைய தொழுகையை பின்பற்றி கடைசி வரைக்கும் அவரோட தொழுகணுங்கிறது நமக்கு ஒரு வழிமுறையாக இருக்கிறதுனால அப்படி நம்ம செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். ஆனால் உண்மையிலே அவர் செய்கிறது சுன்னத்தான் கேட்டால் அது ஒரு பெரிய பிதஅத்து. இப்போ என்ன பிரச்சனை? இந்த 10 மணி நேரம் 11 மணி நேரத்தில் வெறும் 40 நிமிஷமோ அதிகப்படியாக நம்ம தொழுதுட்டு ரமதானுடைய இரவை நின்று வணங்கி கழித்தாருன்னு சொன்னால் நம்மளை மாதிரி முட்டாளுங்களும் மடையர்களும் புத்தி இல்லாதவங்களும் யார் இருக்க முடியும் சொல்லுங்கள்? அப்போ அல்லாஹு தஆலா என்ன சொல்கிறான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு? யா அய்யுஹல் முஸம்மில் குமில் லைல இல்லா கலீலா நிஸ்ஃபஹு அவ் இன்குஸ் மின்ஹு கலீலா அவ் ஸித் அலைஹி வரத்திலில் குர்ஆன தர்தீலா அலிமன் சயகூனு மின்கும் மர்தா வ ஆகரூன யضربون ஃபில் அர்த். அதுக்கு முன்னாடி அல்லாஹு அக்பர். இன்ன ரப்பக யஅலமு அன்னக தகூமு அத்னா மின் சுலுஸைல் லைலி வ நிஸ்ஃபஹு வ சுலுஸஹு. இரவு வணக்கத்தில் நமக்கு அனுமதிக்கப்பட்ட அளவு என்னன்னு சொன்னால், நல்லா கவனிக்கிறீங்கன்னு நினைக்கிறேன் இன்ஷா அல்லாஹ். 3 இருக்குது. இரவு வணக்கத்தில் நமக்கு அனுமதிக்கப்பட்டது 3 இருக்குது. இப்படி மேலேருந்து வாங்க அல்லது கீழேருந்து போங்க. கீழேருந்து போனால் நம்பர் 1 குறைந்தபட்சம் 1/3. இப்போ 10 மணி நேரம் நமக்கு இரவுன்னு சொன்னால் இரவு இருக்குன்னு சொன்னால் அப்போ 10 3 ஆக்குங்க. அப்போ குறைஞ்சது 3.25 மணி நேரமாவது இரவு தொழுகையில் இருக்கணும். இது லோவஸ்ட்டு. இரண்டாவது அல்லாஹ் என்ன சொல்கிறான்? ஹாஃப். அப்போ 10 மணி நேரத்தில் 5 மணி நேரமாவது இரவு தொழுகையில் இருக்கணும். அடுத்து ஹையஸ்ட்டு, அது என்ன? 3/2 பகுதிகள். 3/2 பகுதிகள். அப்போ 2 பகுதிகள்னால் என்ன? 10 மணி நேரம்னு சொன்னால் 3.25 மணி நேரம். அப்போ 6.5 மணி நேரமாவது இரவு தொழுகையில் இருக்கிறது. இப்போ இதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய பொதுவான இரவு தொழுகை. புரியுதுங்களா? ரமதான் அல்லாத மாதத்தில் அது முதல் 10 அப்படியே கண்டினியூ ஆகும். இரண்டாவது 10 வந்துட்டா இந்த 3மே போயிட்டு நம்பர் 1 மொத்த இரவு மகரிபிலிருந்து ஃபஜ்ர் வரைக்கும் தொழுதுகிட்டே இருக்கிறது. மகரிபிலிருந்து ஃபஜ்ர் வரைக்கும் இபாதத்திலே இருக்கிறது. குறிப்பாக கியாமுல் தொழுகையில் இருக்கிறது. இடையில சுய தேவைக்காண்டி போயிட்டு வந்தால் அதுவும் நமக்கு இபாதத்தில் எடுத்துக்கொள்ளப்படும். புரியுதுல? ஏன்னா அந்த கேப் எதுக்கு விட்டார்? தொழுகைக்காக வேண்டி தான் விட்டார். இப்போ நீங்களும் நானும் நம்ம ஊரில் உள்ள மக்களும் எந்த அளவுக்கு ஏமாற்றத்தில் இருக்கிறோம் யோசித்து பாருங்கள். எந்த அளவுக்கு நம்ம மார்க்கத்தில் கேவலமான நிலையில் இருக்கிறோம். அரை மணி நேரம் தொழுதுட்டு கியாமுல் தொழுதுட்டோம். என்னமோ பத்ர் போருக்கு போயிட்டு வந்த மாதிரி. அதில் வேற டீ காஃபி வேணுமா?
இந்த தொழுவுற 40 நிமிஷத்தில் இந்த கால் ஜுசுக்கு எத்தனை தண்ணி பாட்டில் சுபஹானல்லாஹ். ஏன்னா எல்லாம் இஃப்தாரில் சாப்பிட்ட அந்த எண்ணெய் பொருளுக்கும் மந்திக்கும் கபாபுக்கும் செலவாகிட்டு. அதுக்கப்புறமா வீட்டில் வந்து தராவி தொழுதுட்டு வந்துட்டோம், கியாமுல்லைல் தொழுதுட்டு வந்துட்டோம், அப்போ ஒரு சாப்பாடு. சுத்தமாக நம்ம சாப்பிட்றதுக்கு தான் லாய்க்கே தவிர அல்லாஹ் நம்மளை மன்னிக்கணும், பாதுகாக்கணும். இபாதத்துக்கு லாய்க்கா சஹாபாக்கெல்லாம் நம்மளை பார்த்தாங்கன்னா இவனுலாம் மதினாக்குள்ளாரே கொண்டு வராதிங்கன்னா கொண்டு போய் வெளியில் விட்டுருங்கடான்னு சொல்லியிருப்பாங்களா இருக்கும். புரியுதா இல்லையா? அப்போ மன் காம ரமதான், இரவில் யார் நின்று வணங்குவாரோ, பெண்களாக இருக்கக்கூடிய நீங்கள் ரொம்ப கவனமாக இருங்க. குறைஞ்சபட்சம் 2 மணி நேரத்திலேருந்து 3 மணி நேரமாவது நீங்கள் இரவில் முசல்லால இருக்கணும். உங்களுக்கு குரான் வந்து மனப்பாடமாக இல்லையா, பரவாயில்லை, கையில் பிடிச்சிக்கிட்டு பார்த்துக்கிட்டு ஓதுங்க, அல்லது ஒரே சூறாவை திரும்ப திரும்ப ஓதுங்க. குல்ஹுவல்லாஹு சூறா மட்டும்தான் உங்களுக்கு தெரியுமா, தப்பே கிடையாது. ஆயத்துல் குர்சி மட்டும் தெரியுமா, ஆயத்துல் குர்சி குல்ஹுவல்லாஹு தெரியுமா, இதையே ஓதிக்கிட்டே இருங்க, மணிக்கணக்காக ஓதுங்க. ருக்கு செய்யுங்க, சுஜூது செய்யுங்க, திரும்ப எந்திரிங்க, திரும்ப அதே சூறாவை ஓதுங்க, நோ ப்ராப்ளம். ஆகக்கூடி இவ்வளவு நேரம் நம்ம இபாதத்தில் இருக்கணுங்க. அப்போ மன் காம ரமதான், யார் ரமதானுடைய இரவில் தொழுவாரோ, ஈமானன் வஹ்திசாபன், ஈமானோடு இஹ்திசாபோடு, குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பிஹி, அவருடைய முன் சென்ற பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டுவிடும். ஆக இவ்வளவு பெரிய ஒரு வெகுமதி நமக்கு கொடுக்கப்படுகிறது என்றால் அது நம்ம செய்யக்கூடிய இந்த 1/4 மணி நேரம், அரை மணி நேரம், 3/4 மணி நேரத்தை வச்சு கணக்கு போட்டுறாதீங்க. இதில் இன்னொரு பிதஅத் என்னன்னு சொன்னால், பல ஊர்களில் தொழுகிறது சுருக்கமாக தொழுதுருவாங்க, அரை மணி நேரத்தில், 3/4 மணி நேரத்தில், அப்புறம் 1 மணி நேரம், 1.5 மணி நேரத்துக்கு பயான் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. இதுவும் தவிர்க்கப்பட வேண்டியது. பயான் தேவைன்னா சும்மா ஒரு நினைவூட்டலுக்கு, ஆர்வமூட்டலுக்கு, மார்க்க சட்டங்களை எடுத்து சொல்வதற்கு ஒரு விளக்கமாக இருக்க வேண்டுமே தவிர தனி ஒரு பயான் மஜ்லிஸாக ரமதான் ஆக்கப்படுவதும் தவிர்க்கப்பட வேண்டிய ஒன்று. கவனிங்க, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய மற்றொரு ஹதீஸ், ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமதானுடைய இரவில் நின்று வணங்குவதை குறித்து மிக அதிகம் ஆர்வமூட்டுவார்கள். யுரகிபு ஃபீ கியாமி ரமதான் மின் கைரி யமுரஹும் ஃபீஹி பிஅஸிமத்தின். ஆனால் கட்டாயப்படுத்த மாட்டாங்க. ஏன்னா உம்மத்தில் வேலை செய்யக்கூடியவங்க இருப்பாங்க, தொழில் செய்யக்கூடியவங்க இருப்பாங்க, கடினமான ஜாபு செய்யக்கூடியவங்க இருப்பாங்க. ஸோ அதனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டாயப்படுத்தவில்லை. ஃபயகூல், இதுதான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். யாருக்கு கட்டாயப்படுத்தலை? சும்மா வெட்டியாக தூங்குறவங்களுக்கும், சேரில் உட்காந்து வேலை செய்கிறவங்களுக்கும், சும்மா வந்து அதாவது மேனேஜராக இருந்து சாதாரணமான வியாபாரம் பார்க்குறவங்களுக்கும், உடல் வலி இல்லாமல் இருக்கிறவங்களுக்கும் அல்ல. யாருக்கு உடல் வலி இருக்குது, கஷ்டப்படணும், சிரமப்படணும், காட்டில் போய் விறகு வெட்டிட்டு வரணும், அல்லது சுமத்துக்கணும், இந்த மாதிரி உள்ளவங்களுக்கு என்ன, இது மன்னிக்கப்பட்ட ஒன்று இவர்களை பொறுத்த வரைக்கும். ஸோ இவர்கள் மீது கஷ்டப்படுத்திடக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி செஞ்சாங்களே தவிர இதை எல்லாரும் எடுத்துக்கொள்ளக்கூடாது. புரியுதுங்களா? உம்மத்தில் ஜக்காத்து வாங்கக்கூடியவங்களும் இருப்பாங்க, ஜக்காத்து கொடுக்கக்கூடியவங்களும் இருப்பாங்க. ஜக்காத்து வாங்கக்கூடியவங்களுக்கு கொடுத்த சலுகையை ஜக்காத்து வாங்கக்கூடியவங்க எடுத்துக்கொள்ளலாமா? எடுத்துக்கொள்ளக்கூடாது. அப்போ யாருக்கு அதிக நேரம் இருக்கிறதோ, ஓய்வு இருக்கிறதோ, அவர்கள் கண்டிப்பாக இரவு வணக்கத்தில் தங்களுடைய ஆர்வத்தை அதிகப்படுத்த வேண்டும், சிரமத்தை அதிகப்படுத்த வேண்டும். இன்று பெரும்பாலும் மக்கள் இரவு தொழுகையில் அலட்சியம் செய்கிறார்களே அல்லது குறை செய்கிறார்களே, தங்களுடைய வேலை பலுவினாலோ அல்லது கடினமான உடல் உழைப்பு இருக்கிறது, இப்படி இரவில் முடித்திருப்பதால் என்னுடைய உடல் பகலிலே வேலை செய்ய முடியாமல் பாதிப்பாகிவிடும், அதனால் எனக்கு வேலை போய்விடும் என்ற நிர்பந்தத்தால் இருந்தால் அல்லாஹ் மன்னிக்க போதுமானவன். அப்படி இல்லாமல் சோம்பேறித்தனத்தாலும் தன்னுடைய நஃப்சுடைய அந்த இச்சையின் காரணமாகவும் ஒருவர் இரவு வணக்கத்திலே அலட்சியம் செய்தால் அவர் கண்டிப்பாக அல்லாஹ் வாக்களித்த நன்மையை இழந்தவராக ஆகிவிடுவார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமதானுடைய இரவு வணக்கத்தை குறித்து ஆர்வமூட்டி கொண்டே இருப்பார்கள். அதில் கட்டாயப்படுத்த மாட்டார்கள். ஃபயகூல் மன் காம ரமதான் ஈமானன் வஹ்திசாபன் குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பிஹி. ரமதானுடைய இரவிலே ஈமானோடு இஹ்திசாபோடு யார் நின்று வணங்குவாரோ அவருடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு விடும், முந்திய பாவங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இறந்துட்டாங்க, இப்படித்தான் இருந்துச்சு. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய 2.5 ஆண்டு காலம் பெரிய போர்களிலும் உள்நாட்டு குழப்பங்களை சரி செய்வதிலுமே போயிடுச்சு. வஸத்ரம் மின் ஹிலாஃபத்தி உமர் அலா தாலிக். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஹிலாஃபத்துடைய ஆரம்ப காலகட்டமும் இப்படி தான் இருந்துச்சு. அதுக்கு பிறகு உமர் ரலியல்லாஹு அன்ஹு மக்களை எல்லாம் ஒரு இமாமின் கீழ் கொண்டு வந்து நிறுத்தி அந்த இமாம் தொழ வைக்கும்படியும் மக்கள் அவருக்கு பின்னால் தொழும்படியும் ஏற்பாடு செய்தார்கள். அது எவ்வளவு? 8+3 தான், 20 என்பது கிடையாது. புரியுதுங்களா? அடுத்து ரமதான் மாதத்தில் மக்காவிற்கு சென்று உம்ரா செய்வது, யாருக்கு அல்லாஹ் தஆலா வசதி கொடுத்திருக்கிறானோ அவர்கள் தாராளமாக
மக்காவிற்கு ரமதானுடைய உம்ராவை வாழ்க்கையில் ஒரு முறையாவது செய்வது மிகச் சிறந்தது. ஒவ்வொரு ஆண்டும் அவங்களால போக முடியும்னா தாராளமாக போகலாம். அது ஒரு சிறந்த ஒரு முஸ்தஹப்பான ஒரு அமலாகும். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸை புகாரி ரஹிமஹுல்லா பதிவு செய்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்சாரி பெண் ஒருத்தியை பார்த்து கேட்டார்கள், மா மனஅகி அன் தஹுஜ்ஜின மஅனா, எங்களோட நீங்கள் ஹஜ்ஜுக்கு வந்திருக்கலாம்ல, ஏன் வரல என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள். அப்போ தனக்கு வேண்டியவங்க வேண்டப்பட்டவங்களை நீங்கள் எங்களோட ஹஜ்ஜுக்கு வரலாம் என்று ஆர்வம் ஊட்டுவதும் ஒரு சுன்னத் என்பதை இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்கிறோம். சரியா? எனக்கு சில நேரத்தில் கவலை உண்டு. நான் சில பேரை ஹஜ்ஜுக்கு ஆர்வம் மூட்டினேன், ஹஜ்ஜுக்கு வரமாட்டேன்னாங்க. இன்றைக்கி வரைக்கும் அவங்களால ஹஜ்ஜு செய்ய முடியாமல் இருக்குது. 1 வருஷமாச்சு, 10 வருஷமாச்சு, சில பேருக்கு 20 வருஷமாக கூட ஆகி போயிடுச்சு. அதனால் ஹஜ்ஜுக்கு எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ நீங்கள் கண்டிப்பாக போயிடுங்க. அதுவும் குறிப்பாக பெண்களாக இருக்கக்கூடிய நீங்களும் உங்களிடத்தில் நகை நட்டு வீடு சொத்து தொகை எது இருந்தாலும் அதில் ஒரு பகுதியை விற்றுட்டு கல்யாணத்துக்கு முன்னாடியே ஹஜ்ஜு செஞ்சுருங்க. நான் என்னுடைய பொம்பளை பிள்ளைங்களுக்கு நியத்து வச்சுருக்கிறேன், ஹஜ்ஜு முடித்தாதான் கல்யாணம், ஹஜ்ஜு முடித்தவனுக்கு தான் கல்யாணம். புரியுதுங்களா? அன்லஸ் அவர் ஏழையாக இருந்தாலே தவிர, ஹஜ்ஜுக்கு வசதி இல்லாதவராக இருந்தாலே தவிர. ஆனால் இன்றைக்கு நம்ம இந்த ஹஜ்ஜு வணக்கத்தை எவ்வளவு பெரிய ஒரு முட்டாள்தனமாக நம்ம செய்து வைத்திருக்கிறோம் என்றால், கபூரில் கால் தொங்கும்போது அல்லது உலகத்தில் உள்ள எல்லா அவசியமான அனாவசியமான அதிகப்படியான உபரியான மிக மிக அதிகப்படியான எல்லா தேவைகளையும் நிறைவேற்றிவிட்டு அதுக்கு பிறகு ஒரு நேரம் இருந்தால் வசதி இருந்தால் பார்ப்போம், ஹஜ் கமிட்டியில் போடுவோம், கிடைச்சா பார்ப்போம், மௌத்தா போனால் அல்லாட்ட போய் பதில் சொல்லிப்போம். அஸ்தக்ஃபிருல்லாஹ். அல்லாஹ் பாதுகாக்கணும், அல்லாஹ் பாதுகாக்கணும். ஹஜ்ஜை தாமதப்படுத்துறது குஃப்ருக்கு நிகரான பாவம். அல்லாஹ் பாதுகாக்கணும். உமர் ரலியல்லாஹு அன்ஹு எழுதின கடிதத்தை இமாம் தபரி ரஹிமஹுல்லா சஹீஹான அறிவிப்பில் பதிவு செய்கிறாங்க. தஃப்சீர் தபரியில், யார் மஜூசிகளில் இஸ்லாமை ஏற்றாரோ, அதாவது ஈரானில் இஸ்லாத்துக்கு வந்தவங்க, அவர்கள் அடுத்த ஆண்டுகளில் அவர்களுக்கு வசதி இருந்தும் ஹஜ்ஜு செய்யவில்லை என்றால் கவர்னர்களே அவர்களை மீண்டும் மஜூசிகளாகவே கணக்கில் எடுத்து அவர் மீது ஜிஸியாவை மீண்டும் நீங்கள் விதித்து விடுங்கள் அப்படின்ட்டாங்க. அப்போ என்ன சொல்கிறாங்க? இப்போ ஒருத்தர் மஜூசி இஸ்லாத்துக்கு வராரு, அப்போ ஜிஸியா அவர் மேலே ரத்து செய்யப்பட்டோம். வசதி இருக்குது, அடுத்த வருஷம் ஹஜ்ஜுக்கு போல திரும்ப ஜிஸியாவை அவர் மேலே விதிச்சிருங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ இன்று முஸ்லீம் வாலிபர்கள், செல்வந்தர்கள், ஆண்கள், பெண்கள் எவ்வளவு வீண்முறையை செய்கிறாங்க பாருங்கள். கல்யாணத்துக்கு 10 லட்சம் 20 லட்சம் 30 லட்சம்னா சர்வசாதாரணமாகி போச்சு. ஆனால் ஒரு 3 லட்சம் 4 லட்சம் 2 லட்சம் இருந்து ஹஜ்ஜு செஞ்சிடலாம். ஆனால் மனசு வர மாட்டேங்குது. எத்தனை பேர் இந்த கொரோனாவில் ஹஜ்ஜு செய்யாமல் வாலிபர்கள், ஆண்கள், பெண்கள் மௌத்தா போயிட்டாங்க. எத்தனை வாலிபர்கள், ஆண்கள், பெண்கள் ஹஜ்ஜு செய்யாமல் ஹார்ட் அட்டாக்ல மௌத்தா போயிட்டாங்க. எத்தனை ஆண்கள், பெண்கள் ஹஜ்ஜு செய்யாமல் விபத்தில் மௌத்தா போயிட்டாங்க. நினச்சி பாருங்கள். அல்லாஹ் பாதுகாக்கணும். அதனால் ஹஜ்ஜு என்பது தீவிரப்படுத்த வேண்டிய உடனடியான அமல்களில் ஒன்று செல்வந்தர்கள் மீது. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்சாரி பெண்ணுக்கு ஆர்வம் மூட்டினார்கள். அன்சாரி பெண்ணே, ஏன் நீங்கள் ஹஜ்ஜு செஞ்சுருக்கலாமே, ஏன் வரல, உங்களை எது தடுத்ததுன்னு கேட்குறாங்க. சொன்னாங்க, யார் ரசூலுல்லாஹ், ஒரே ஒரு ஒட்டகம் இருந்துச்சு, தண்ணி இறைக்கிற ஒட்டகம். புரியுதுங்களா? கானத்லனா தாலிஹுன் ஃபரகிபஹு அபு ஃபுலான் வபுனுஹு லி ஜௌஜிஹா. புரியுதுங்களா? ஓபனிஹா வத்தரக்க நாதுஹன் நல்தஹு அலைஹி. ஒரு ஒட்டகம் இருந்துச்சு, பயணம் செய்கிற மன்னிக்கணும், 2 தண்ணி இறைக்கிற ஒட்டகம் இருந்துச்சு. ஒரு ஒட்டகத்தை எடுத்துக்கிட்டு கணவனும் அவருடைய மகனும் அந்த ஒட்டகத்தில் ஹஜ்ஜுக்கு போயிட்டாங்க. இன்னொரு ஒட்டகம் இருந்துச்சு, அந்த ஒரு 8 ஒட்டகத்தை வச்சு தான் நாங்கள் விவசாயத்துக்கு தண்ணி பாய்ச்சிக்கிட்டு இருந்தோம். எங்களுக்கு வாகன வசதி இல்லை அல்லாஹ்வுடைய தூதரே, அதனால தான் நான் செய்ய முடியல, இல்லாட்டி நானும் வந்திருப்பேன் என்பதாக அந்த பெண்மணி சொல்கிறார்கள். அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இஅ்தமிரி ஃபீஹி, இந்த ரமதான் வருதுல, ஃபைதா கான ரமதான் வந்துட்டா நீங்கள் அதில் உம்ராக்கு போயிடுங்க. ஃபஇன்ன உம்ரத்தன் ஃபி ரமதான் ஹஜ்ஜத்துன், ரமதான் மாதத்தில் ஒரு உம்ரா செய்கிறது ஹஜ்ஜுக்குரிய நன்மையாகும். சில ஹதீஸுகளில் ஹஜ்ஜத்தும் மஇ, என்னோடு ஹஜ்ஜு செய்த நன்மையாகும் என்பதாகவும் வந்திருக்கிறது. ஆகவே ரமதான் மாதத்தில் ஹஜ்ஜு செய்வது, அதாவது உம்ரா செய்வதற்குரிய ஒரு ஏற்பாடு இருக்குமே ஆனால், அதற்குரிய வசதி இருக்குமேனால் கண்டிப்பாக செய்வது மிக சிறந்த ஒரு காரியமாகும். அடுத்ததாக கவனிங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அஸ்ஸியாமு ஜுன்னத்துன் ஃபலா யர்ஃபுஸ் வலா யஜ்ஹல் வ இன் இம்ருஉன் காதலஹு அவ் ஷாதமஹு ஃபல்யகுல் இன்னி ஸாயிமுன்.
சரி, இது வந்து நோன்புடைய சிறப்பை பற்றி தான். நோன்புல அடுத்து வெறுக்கப்பட்ட காரியங்கள் என்னங்கிறது பார்க்கும்போது அதில் நம்ம விளக்கம் தெரிஞ்சுப்போம். குறிப்பாக வந்து நோன்புடைய நேரங்களில் மனைவி இடத்துல ஆபாசமாக பேசுறது, பொதுவாக மற்றவர்களிடத்தில் அறவே பேசக்கூடாது. மனைவி இடத்துல இச்சையோடு பேசுவது அனுமதிக்கப்பட்ட ஒன்று, அது மார்க்கத்தில் ஆர்வமூட்டப்பட்ட ஒன்று கூட. ஆனால் அந்த மனைவி இடத்தில் ஆகுமாக்கப்பட்ட இச்சையான பேச்சுகளையும் உடலுறவு சம்பந்தப்பட்ட விளையாட்டுகளையும் நோன்பு இருக்கக்கூடிய நேரத்தில் செய்யக்கூடாது. அதே போல் முட்டாள்தனமாக மூடத்தனமாக நடந்து கொள்ளக்கூடாது. ஒருத்தர் பேசுகிறாரு, நீங்கள் விளக்கம் சொன்னீங்க, திரும்ப அவருக்கு அதாவது குண்டக்க மண்டக்க குதர்க்கமாக பேசுகிறாரு, அமைதியாகிட வேண்டிதான். திரும்ப பதிலுக்கு பதில் பேசிகிட்டு இருக்கக்கூடாது. ஒருத்தர் திட்டவே வராரு, சண்டைக்கு செய்கிறதுக்கே வராரு, அடிக்க கூட செஞ்சிடறாரு, அப்போ கூட நீங்கள் திரும்பி அடிக்கக்கூடாது, அவர்கிட்ட சண்டை போடக்கூடாது. நான் நோன்பாளி, நாங்கள் நோன்பாளிங்க அப்படின்னு சொல்லி விலகி போயிடணும். புரியுதுங்களா? இது குறித்து 2 ஹதீஸுகளை ஆசிரியர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். ரெண்டுமே சஹீஹுல் புகாரியுடைய அறிவிப்பு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், நோன்பு ஒரு கேடயம். அப்படி நோன்பு வைத்திருக்கும் போது ஆபாசமாக பேசிட வேண்டாம். அதே போல் முட்டாள்தனமாக மூடத்தனமாக சண்டை சச்சரவுகளில் ஈடுபட்டு விட வேண்டாம். யாராவது சண்டைக்கு வந்தால் கூட, திட்ட வந்தால் கூட, நான் நோன்பாளியாக இருக்கிறேன் என்று இருமுறை சொல்லிவிட்டு அவர் விலகிவிடட்டும். புரியுதுங்களா? அதே போல் சத்தம் போட்டு கத்தி கூட பேசக்கூடாது. இந்த கடை தெருவுகளில் கத்துற மாதிரி, அதே போல் பல பொது இடங்களில் வேலை வாங்கும்போது கத்துற மாதிரி, அந்த மாதிரி கூட செய்யக்கூடாது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு அறிவுரை கூறியிருக்கிறார்கள். அடுத்து, நோன்பு இருக்கக்கூடிய நேரத்தில் வெறுக்கப்பட்ட காரியங்கள், நோன்பு வைத்துக்கொண்டு என்னென்ன காரியங்கள் மக்ரூஹாக இருக்கிறது என்று சொல்லும் பொழுது, இப்போ வாய் கொப்பளிக்கும் பொழுது அண்ணாந்து மதுமலா செய்கிறது. மதுமலா வந்து அண்ணாந்து கொண்டு இந்த தொண்டை வரைக்கும் தண்ணீர் போகும்படி செய்கிறது, அல்லது மூக்கில் வந்து நாசிக்கு தண்ணீர் செலுத்தும் போது நல்லா உறிஞ்சி செய்கிறது. இது வந்து தடுக்கப்பட்ட ஒன்று, அதாவது மக்ரூஹான ஒன்று. ரசூல் இது வந்து வேணுமுனே செஞ்சு வயிறு வரைக்கும் போயிருச்சுன்னா நோன்பு முடிஞ்சது உடைய ஒரு நிலைக்கு வந்துடும். அதனால கவனமாக இருக்கணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் லக்கீத் இப்னு சப்ரா சொன்னாங்க, ரசூலுல்லாஹ் எனக்கு நோன்பு பற்றி ஒதுவை பற்றி கற்றுக் கொடுங்கள் என்று சொல்லும் பொழுது, நீங்கள் ஒது செய்யுங்க, அஸ்பீகில் ஒதுவை பரிபூரணமாக செய்யுங்கள், வஹல்லில் பைனல் அஸாபி, விரல்களை கழுகும் போது நல்லா கோதி விட்டு, அதே போல் கால் விரல்களையும். புரியுது? டேப் வாட்டரில் நின்று இன்னைக்கு ஒரு வாளி தண்ணியை செலவு பண்ணாங்க, விரல்களை கோதி கழுவ மாட்டேங்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த பாருங்க, இந்த மாதிரி 2 கிளாஸ் தண்ணியில் தான், 1/2 லிட்டர் தண்ணியில் தான் ஒழு செய்வாங்க. இன்றைக்கி 2 வாளி தண்ணியில் ஒழு செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அல்லாஹ் தான் பாதுகாக்கணும். இது எப்படி ஒதுவாகும்? குளிக்கிறதுக்கே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 1.5 லிட்டர் 2 லிட்டர் தண்ணியில் குளிச்சிருவாங்க. இன்றைக்கி மக்கள் வந்து ஒழு செய்கிறதுக்கு இவ்வளோ வீண் விரயம் பண்ணிக்கிட்டு இருக்கு. அல்லாஹ் பாதுகாக்கணும். கல்வி கற்றவர்களுக்கும் கல்வி கற்காத பாமர்களுக்கும் இடையே வித்தியாசம் இருக்குது. நம்முடைய சலஃபுகள் சொல்கிறாங்க, ஒருவன் ஆலிமா அறிஞனா என்பதை அவனுடைய ஒதுவை கொண்டு அறிந்து கொள்ளுங்கள் என்று சொல்கிறாங்க. அதனால் கல்வி கற்கக்கூடிய நீங்கள் உங்களுடைய ஒதுவை கவனமாக நீங்கள் செய்ய வேண்டும். வீட்டில் தண்ணியை திறந்து விட்டுட்டு அப்படியே பல்ல தேய்ச்சிக்கிட்டு இருக்கிறது, கையை தேய்ச்சிக்கிட்டு இருக்கிறது, தண்ணி பாட்டுக்கு ஓடிக்கிட்டு இருக்கும், இதெல்லாம் செய்யக்கூடாது. இதே பள்ளிவாசலில் செஞ்சீங்கன்னா டபுள் பாவமாக போயிடும். கவனிங்க, ஒதுவை நீங்கள் பரிபூரணப்படுத்துங்கள், விரல்களை கோதி கழுகுங்கள், நாசிக்கு தண்ணீர் செலுத்தும் போது நல்ல தூக்கி உயர்த்தி நீங்கள் இழுத்து செய்யுங்கள். ஆனால் இல்லான் தக்குன சாயிமன், நோன்பாளியாக இருந்தாலே தவிர. அடுத்ததாக, யாருக்கு வந்து சீக்கிரம் உணர்ச்சி வந்துடுமோ, அதை ஆசையை அடக்க முடியாமல் இருப்பார்களோ, அத்தகையவர்கள் மனைவிக்கு முத்தம் கொடுப்பது அல்லது மனைவியோடு விளையாடுவது, அதனால் ஸ்கலிதம் ஏற்பட்டுவிடும் என்ற ஒரு நிலை இருக்குமே. ஆனால் இவர்களுக்கு கண்டிப்பாக அது தவிர்க்கப்பட வேண்டிய ஒன்று. ஆனால் அப்படி இல்லை, தன்னை அடக்க முடியும் என்றிருந்தால் நோன்பு வைத்த நிலையிலே மனைவிக்கு முத்தம் கொடுப்பது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த ஒன்றுதான். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறார்கள், கான நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுகப்பில் வ யுபாஷிர் வ ஹுவ ஸாயிம் வ கான அம்லககும் லிஇர்பிஹி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்களுக்கு முத்தம் கொடுப்பார்கள், மனைவிமார்களை கட்டி அணைப்பார்கள். நோன்பாளியாக இருக்கும்போது அவர்கள் தங்களுடைய ஆசையை இச்சையை கட்டுப்படுத்தக்கூடியவர்களாக இருந்தார்கள். அதுபோன்று சளியை முழுங்குவது, இதுவும் வெறுக்கப்பட்ட ஒரு செயலாகும். அதே போன்று அவசியமில்லாமல் உணவை சுவைத்து பார்ப்பது. இப்போ ஒரு சமையக்காரா இருக்கார் ஒரு ஹோட்டலில், அல்லது வீட்டில் பெண்கள் பல பேருக்கு சமைக்கிறாங்க, ஜஸ்ட் நாக்கில் வச்சுட்டு துப்பிடலாம். அப்படி இல்லாமல் சும்மா டேஸ்ட்டுக்காக வேண்டி டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்குறது, அந்த மாதிரி செய்கிறது இருக்குது. இதெல்லாம் தடுக்கப்பட்ட ஒரு வெறுக்கப்பட்ட ஒரு செயலாகும். இன்ஷா அல்லாஹ் இது வரைக்கும் அநேகமாக போதுன்னு நினைக்கிறேன். ஏதாச்சும் கேள்விகள் இருந்தால் கேட்போம் இன்ஷா அல்லாஹ். மெசேஜ்லேயும் இது நிறைய கேள்விகள் ஏதோ கேட்குறாங்க போல இருக்குது. சேரேஜ் யூஸ் பண்ணி பிளட்டு எடுத்தால் அது இது நோன்பு முடியுமா? ஓகே. மஹரம் துணை இல்லாமல் ஹஜ்ஜு போகலாமா? ஓகே. ஒரு பயணத்தில் ஒன்றுக்கும் மேற்பட்ட உம்ரா செய்யலாமா? ஷேக், ஒரு பெண்ணுக்கு ஹஜ்ஜு செய்வதற்கு அவை
அவள் தன்னுடைய நகையை விற்று தன்னுடைய செலவுல தான் செய்யணுமா அல்லது கணவன் பொறுப்பா? கணவன் மேலே பெண்ணுக்கு ஹஜ்ஜி செய்ய வைக்க வேண்டிய கடமை கிடையாது. அந்த பெண்ணிடத்தில் நகை நட்டு இருக்குமேனால் அதை விற்று தான் போகணுமே தவிர, ஏன்னா நகை வச்சுக்கிறது வாஜிபு கிடையாது. சாப்பாட்டு அளவுக்கு காசு வச்சுருக்கிறது தான் வாஜிபே தவிர, நகை வச்சுக்கிறதுலாம் உபரியானது தான். அதனால் அந்த நகையை விற்று அவங்க போகணும். கணவன் விருப்பத்தோடு கூட்டிகிட்டு போனாருன்னா அது அவருடைய பிரியம். சரிங்களா? ஹஜ்ஜி செய்ய வசதி இல்லை, ஆனால் நீயத்து இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் கண்டிப்பாக லேசாக்குவான். நீயத்து இருந்தால் வழி பிறக்கும் கண்டிப்பாக. Can we read Quran in the mobile or Quran book without touching during periods? இப்போ இதில் ஹதீஸ்களை அறிஞர்களுடைய கருத்து எல்லா நிலையிலும் குரான் ஓதலாங்கிறது தான். ஃபிக்ஹ் கலையுடைய அறிஞர்களை பொறுத்த வரைக்கும் ஹைது நிஃபாஸுடைய காலத்தில் குரான் எந்த ஒரு நிலையிலையும் ஓதக்கூடாதுங்கிறாங்க. நம்ம ஹதீஸ் கலையுடைய அறிஞர்களின் அடிப்படையில் தான் ஃபத்வா கொடுக்குறோம். எல்லா நிலையிலும் குரான் ஓதலாம். பாத்ரூமில் தவிர, கணவன் மனைவியோடு இருக்கக்கூடிய அந்த நேரத்தை தவிர எல்லா நிலையிலும் குரானை பார்த்தும் ஓதலாம், தொட்டும் ஓதலாம், மனப்பாடமும் ஓதலாம். அடுத்து, இப்படிப்பட்டவர்கள் என்ன செய்ய வேண்டும்? இப்படிப்பட்டவர்கள்லாம் யாரை பற்றி? மேலே உள்ளவங்களை பற்றி கேட்குறாங்க போல இருக்குது, ஹைது நிஃபாஸில் உள்ளவங்களை பற்றி. அடுத்து, தவறுதலாக ஒழு செய்யாமல் இருப்பது, பள்ளிவாசலில் டேப் வசதி இல்லாமல் இருக்கிறது நல்லது. என்ன கேட்குறாங்கன்னு புரியல. தவறுதலாக ஒழு செய்ய என்ன கேட்குறாங்கன்னு தெரியலையா? அஹ்லூஸ் கோல்டு வாங்கி 1 இயர் கம்ப்ளீட். ஒருத்தவங்க கேள்வி கேட்டு முடித்தோன்னே அடுத்தவங்க ஓகே வி கேன் ஸ்டாப் உஸ்தாத். ஓகே இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட் வீக் வி கேன் டூ வித் யாரோ வி கேன் ஸ்டாப்னு போட்டாங்க. நம்ம மர்கசுல் ஹுதாலேருந்து இருக்குமா இருக்கும். ஓகே இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கொஸ்டின் தொகுத்து வச்சுக்கொள்ளுங்க. நம்ம இன்ஷா அல்லாஹ் முடிஞ்சால் பதில் ரெக்கார்ட் பண்ணி கூட கொடுத்துறோம், பார்த்துக்குங்க. ஏற்கனவே வாராசத்துடைய கேள்வியும் பாக்கி இருக்குது, சேர்த்து செஞ்சுருவோம் இன்ஷா அல்லாஹ். இந்த கேள்விக்கு உடனே செஞ்சுருவோம் சீக்கிரமாக இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.